Sharp 6 o'clock ஆயிடுச்சு. First 10 minutes I'll explain you about PGTRB exam and followed by that வாசு சார் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு உங்களோட கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ PGTRB அப்படின்னா என்ன? PGTRB அப்படின்றத TNTRB அசிஸ்டன்ட் TNTRB PG அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். which is nothing but தமிழ்நாடு ஸ்டேட்டோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துற PG அசிஸ்டன்ட்ஸ்க்கான எக்ஸாம், which is 11th and 12th class கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற 11th and 12th class பொசிஷன்ஸை ஃபில் பண்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் நடத்துற ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம். இதை நடத்துற அந்த போர்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம், டிஆர்பி. ஓகேங்களா? சோ இவங்க நடத்துற எக்ஸாம் இது. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 2 ஸ்டேஜஸ் இருக்கும். The first stage is written examination and followed by that அதுல யாரு மெரிட் லிஸ்ட்ல வராங்களோ they will be called for certificate verification. சோ இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அதுவும் நம்ம சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா we have to pay a lot of attention for Tamil eligibility. ஏன்னா நிறைய டைம் விட்டு வந்துருச்சு இல்லையா, நம்ம வந்து தமிழ்ல இருந்து விலகி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன். 50 மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல மினிமமா நீங்க 20 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா தான் நீங்க ஆக்சுவலா எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதை வந்து கணக்குலயே எடுத்துப்பாங்க. இதுல நீங்க வாங்க போற மார்க் எக்காரணம் கொண்டு உங்களோட ஃபைனல் மார்க்ஸ்ல ஆட் ஆன் ஆகாது. பட் இதை பாஸ் பண்ணாம உங்களோட மெயின் எக்ஸாம்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சோ இதுல 50 மார்க்ஸ்க்கு மினிமமா 20 மார்க்ஸ் வந்து நீங்க வாங்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மணி நேரம் எக்ஸாம், 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். எஜுகேஷன் மெத்தடாலஜில 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் நாலேஜ் வந்து ஜிஎஸ்டி கேப்பாட்டு மோஸ்ட்லி சோஷியல் சயின்சஸ் பேஸ்டா வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இப்போ இதுல நீங்க மெயின் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற இந்த 40 மார்க்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னாலும் இட் வில் நாட் பி குட் ஃபார் அஸ். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டேட் ரேங்க் வேணும். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வேலை வேணாம், ஸ்டேட் ரேங்க் வேணும். ஸ்டேட் ரேங்க் வேணும் அப்படின்றப்ப நம்ம வந்து என்ன ஒரு 115, 20 அந்த ரேஞ்ச்ல எய்ம் பண்ணோம்னா சூப்பரா நம்மளால வாங்க முடியும். ஓகேங்களா? சோ 150 மார்க்ஸ்ல 110 மட்டும் தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு. மிச்சம் இருக்கிற 40 மார்க் எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்கு, 30 மார்க்குக்கு, ஜெனரல் நாலேஜ்க்கு 10 மார்க்ஸ் இருக்கு. சோ இப்போ இது எல்லாமே நீங்க படிக்கணும். அப்பதான் நம்மளால பெஸ்டா வந்து மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா டோட்டலா 150 மார்க்ஸ் அப்படின்றப்ப ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். நீங்க தப்பா எழுதுனீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்லாம் எதுவும் கிடையாது. விச் மீன்ஸ் நீங்க நெகட்டிவ் ஏதாவது கொஸ்டின் வந்து விட்டுட்டுலாம் வரக்கூடாது. எல்லா கொஸ்டினுமே கண்டிப்பா அட்டன் பண்ணணும். பை ஃப்ளூக் நம்மளுக்கு மார்க் வந்ததுனாலும் மார்க் கணக்கு தான். சோ நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. யூ ஹாவ் டு அட்டெண்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். 150 கொஸ்டின்ஸும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். இதுக்கு ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா சிலபஸ் இருக்கு. மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் தனியா இருக்கு, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு தனியா சிலபஸ் இருக்கு, ஜெனரல் நாலேஜுக்கும் சிலபஸ் இருக்கு. நிறைய பேர் ஜெனரல் நாலேஜுக்கு சிலபஸ் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜெனரல் நாலேஜுக்கும் தனியா சிலபஸ் இருக்கு. இந்த 3 சிலபஸும் உங்களுக்கு இன்னைக்கு குரூப்ல பிடிஎஃப் வழங்கப்படும். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் வந்து பார்ட் தனியா இருக்கு, மெயின் சப்ஜெக்ட்டுக்கு இருக்கு, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு இருக்கு, ஜெனரல் நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்கு. எவ்ரிதிங் வில் பி ஷேர்ட் வித் யூ. இதோட சிலபஸ் வந்து பிடிஎஃப் உங்க குரூப்ல இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். இட் வில் பி ஷேர்ட் உங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில. இட் வில் பி ஷேர்ட். ஓகேங்களா? எக்ஸாம் மோட் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் சிபிடி மோட்ல நடந்துச்சு. இப்ப லாஸ்டா 2021, 22 நடந்தது இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா வந்து நடந்துச்சு. பட் இந்த டைம் வந்து இது சிபிடி மோட்ல நடக்காம ஓஎம்ஆர் ஃபார்மேட்ல நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல டிஆர்பி நடத்தின முக்கால்வாசி எக்ஸாம்ஸ், லெட் இட் பி விஓ எக்ஸாமா இருக்கட்டும், யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், எஸ்டிடி எக்ஸாமா இருக்கட்டும், இது எல்லாமே ஓஎம்ஆர் ஃபார்மேட்ல தான் நடந்துச்சு. ஓகேங்களா? அதனால திஸ் டைம் there is a lot of possibility that instead of CBT மோடு நம்மளுக்கு OMR ஃபார்மேட்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? now in terms of eligibility criteria ஆப்வியஸா நீங்க பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் along with பிஎட் வந்து நீங்க ஒரு நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அப்ரூவ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி இல்ல காலேஜ்ல இருந்து நீங்க பிஎட் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ரிவைஸ்ட் ஏஜ் லிமிட். இந்த டைம் வந்து ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஆக்சுவலா இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது இன்கேஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. 48 வயசா ஹையர் ஏஜ் லிமிட் இருந்துச்சு, அதை 58 இயர்ஸா இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரிவைஸ்ட் ஏஜ் லிமிட். ஸோ இன்கேஸ் உங்க கலீக்ஸ் யாராவது எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, நான் அதனால எக்ஸாம் படிக்காம இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் 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 டெல் them that 45 years 48 கிடையாது 58 வரைக்கும் the age has been eligibility has been changed. நெக்ஸ்ட் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற கொஸ்டின் இதுதான், பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும்? ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்மளுக்கு மே மாசம் போல டென்டேட்டிவ் நோட்டிபிகேஷன் டேட் கொடுத்திருந்தாங்க. ஆகஸ்ட் மாசம் போல எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்டே வரப்போகுது. பட் ஆஸ் ஆஃப் நோ டிஆர்பி சைட்ல இருந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே கிடையாது. ஓகேங்களா? இது எப்ப நீங்க ஆல்ரெடி டிஆர்பி நடத்துற ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், டிஆர்பி போர்டு இஸ் நோன் ஃபார் போஸ்ட்போண்டிங் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த டைமும் எக்ஸாம் வந்து போஸ்ட்போண்ட் ஆக தான் போகுது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆக தான் போகுது. யூ வில் ஹேவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம். எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு மினிமமா இப்பயுமே நீங்க எடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா கூட மினிமமா 3 to 4 months உங்களுக்கு டைம் இருக்கும். சோ இன்னைய தேதியில நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா உங்களால படிச்சு முடிச்சிட முடியும். எக்ஸாமோட தேதி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன், தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம 10th 12th எக்ஸாம்க்கே எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறமா படிப்போம்.
கிடையவே கிடையாது. நம்ம 10th எக்ஸாமுக்கு 9th லீவ்ல இருந்து படிப்போம், 12th எக்ஸாமுக்கு 10th லீவ்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவோம், ரைட்டா? சோ அப்படி இருக்கிற எக்ஸாம்க்கே நம்ம வந்து அவ்வளவு ஃபோக்கஸ் போட்டு படிக்கிறோம்னா நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ண போற ஒரு லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ண போற ஒரு எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது எந்த விதத்துலயுமே நியாயமே கிடையாது. சோ படிக்கிறத நம்ம பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நவ் கமிங் டு த லெவல் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த டைம் உங்களுக்கு லெவல் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றத விட காம்படிஷனை பத்தி தான் நீங்க யோசிக்கணும். ஏன்னா இந்த டைம் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் டிஎன்செட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம் வந்து சின்ஸ் இட் ஹஸ் பீன் போஸ்ட்பாண்டட் அப்படின்றதுனால இன்னுமே நல்ல ஆயத்தமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினாலேயே டிஎன்செட் எக்ஸாம் காரணத்தினாலேயே இந்த டைம் பிஜிடிஆர்பில உங்களோட காம்படிஷன் ரிலேட்டிவ்லி ஹையரா இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் மற்ற பிஜிடிஆர்பி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பா இந்த டைம் லெவல் ஆஃப் எக்ஸாம் நார்மலாவே எக்ஸாம் லெவல் இருந்தாலும் நம்மளோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கும், எக்ஸாம் கஷ்டமா இருந்ததுன்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கும். இந்த டைம் என்னன்னா எக்ஸாமோட டிஃபிகல்ட்டா இருந்தாலும் சரி சிம்பிளா இருந்தாலும் சரி கட் ஆஃப் வில் குவைட் பி ஹையர். டிஎன் செட் தான் அதுக்கான காரணம், சரிங்களா? ஸோ லெவல் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றது நார்மலாக இருந்தாலும் கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ஸ்டடிங் நவ். இந்த 4 நாள் உங்களோட கிளாஸஸ் இன்கேஸ் நீங்க ஜாயின் பண்ணாலும் ஓகே, ஜாயின் பண்ணலனாலும் ஓகே, நீங்க பெய்ட் கிளாஸஸ்ல. பட் வரப்போற 4 நாட்கள் உங்களுக்கு கொடுக்க போற இன்ஃபர்மேஷன், கொடுக்க போற ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே, பட் படிக்கணும். செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் அகாடமில ஜாயின் பண்ணி படிச்சாலும் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைம் வந்து கண்டிப்பா வேலை. எப்பயுமே அவங்களுக்கு தான் வேலை, பட் இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டீங்கன்னா தான் உங்களால வாங்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கமிங் டு சிலபஸ் சேஞ்ச். சிலபஸ் சேஞ்ச் ரிலேட்டடா ஆஸ் ஆஃப் நவ் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல டிஆர்பி போர்ட்ல இருந்து. பட் தெர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டி. சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் இப்ப இருக்கிற சிலபஸ் அப்படியே சுத்தமா தூக்கி எறிஞ்சிட்டு புது சிலபஸ் கொண்டு வர மாட்டாங்க. இப்ப இருக்கிற சிலபஸ்ல 10 to 15% உங்களுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் வச்சு புது சிலபஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால இப்ப இருக்கிற சிலபஸை இக்னோர் பண்ணிட்டு சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம்னு வெயிட் பண்ணீங்கன்னா அப்ப நம்மளுக்கு கையில டைம் இருக்காது, டைம் பத்தாது. சோ இப்ப இருக்கிற சிலபஸை தரவு பண்ணிட்டு மிச்சமா இருக்க போற அந்த 10 to 15% எக்ஸ்ட்ரா இன்கேஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆனால் அந்த 10 to 15% அப்ப வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க அகாடமில ஜாயின் பண்றீங்கனாலும் சிலபஸ் நீங்க ஜாயின் பண்ண பிறகு சேஞ்ச் ஆனாலும் எக்காரணம் கொண்டும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் கிடையாது. என்ன எக்ஸ்ட்ராஸ் வருதோ அது உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். as of now official information இல்ல related to syllabus change, சரிங்களா? அண்ட் ஜாப் கேரண்டியா பிஜிடிஆர்பில நான் மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டேன், நான் வந்து டாப்பா வந்துட்டேன், என்கிட்ட வந்து இந்த அண்டர் த டேபிள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம எனக்கு ஜாப் கிடைக்குமானா டெஃபினட்டா வந்து ஜாப் கிடைக்கும். பிகாஸ் லாஸ்ட் டைம் நம்ம அகாடமில இருந்தே 150+ பீப்புள் பிஜிடிஆர்பில குவாலிஃபை ஆகி போயிருக்காங்க. ஓகேங்களா? வித் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல குவாலிஃபை ஆகி போயிருக்காங்க. இங்கிலீஷ், எக்கனாமிக், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல குவாலிஃபை ஆகி போயிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ்ல we have taken state ranks also. not just பிஜிடிஆர்பி எக்ஸாம், இப்போ ரீசெண்டா முடிஞ்ச ரிசல்ட்ஸ் வந்தது இல்லையா யூஜிடிஆர்பில கூட. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரமே அதோட சக்சஸ் வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். 165+ பீப்புள் வந்து சிவிக்கு போயிருந்தாங்க. நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரிமைனிங் எத்தனை பீப்புள் வந்து ஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அபவுட் பிஜிடிஆர்பி ரிசல்ட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் டைம். ஓகேங்களா? லாஸ்டா கடந்த டைம் நடந்து முடிஞ்சது இல்லையா, அதோட ரிசல்ட்ஸ் இதெல்லாம். அண்ட் திஸ் இஸ் அபவுட் யூஜிடிஆர்பி இப்போ வந்து ரிசல்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு பீப்புள் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்றது. கெமிஸ்ட்ரி, பாட்னி, மேக்ஸ், இங்கிலீஷ் ஓவரால்னு சொல்லிட்டு டோட்டலா இங்கிலீஷ்ல மட்டுமே ஆல்மோஸ்ட் 63+ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் என்ட் ஃபார் சிவி. கொஞ்சம் கொஞ்சமா இப்போ டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டோட்டல் எவ்வளவு பேர் போயிருக்காங்கன்னு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் எடுத்தீங்கன்னாலுமே பாலிடெக்னிக் டிஆர்பில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்சோ டாப் 20ல டாப் 5 கிடையாது, டாப் 20ல 5 பீப்புள் தே ஹவ் கம் ஃப்ரம் அவர் அகாடமி தான். நீ வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். இது ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ் இதெல்லாம். BO examல we had got state third, TNPSC examல we have got state level ranks. And in all these subjects நம்ம வந்து இப்ப கரண்டா பிஜிடிஆர்பி வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் எதுலையாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கலீக்ஸ் யாராவது இருக்காங்க, ஜியாகிரபி ஃபார் எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா ஜியாகிரபி ஆர் ஹோம் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயுமே அகாடமி கிடைக்காது படிக்கிறதுக்கு. ஸோ இன்கேஸ் உங்க கூட பிஎட் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, கலீக்ஸ் யாராவது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. And as I told you, sharp 6:10 I will finish my talk. In case if you have any doubts abdina, you can ask at the end of the class. I will come back at the end of the class and on the time உங்களுக்கு என்ன doubts இருந்தாலும் that I will clarify with you. And 6:10 ல இருந்து ஷார்ப்பா நம்ம வாசு சார் he will continue with the class. And at the end நீங்க general queries இருக்கு about PGTRB exam or about the course உங்களுக்கு general queries இருக்குது அப்படின்னா நீங்க towards the end of the class வந்து வெயிட் பண்ணுங்க. I will rejoin in the class and I'll address all your queries. ஓகேங்களா? உங்களுக்கு general queries about the exam இருந்துச்சுன்னா மட்டும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட் சார் நீங்க நடத்த போற டாபிக்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வந்து உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து he will reply with you.
ஓகேங்களா? நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் அவைலபிள் ஃபார் பிஜிடிஆர்பி ஃபார் ஆல் தீஸ் சப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு இது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் ஃபர்தரா தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க வந்து விசாரிச்சுக்கலாம். நீங்க இன்கேஸ் கால் பண்ணி எங்க அகாடமில கால் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய கால்ஸ் வரதுனால கால்ஸ் வந்து கட் ஆகுறத அவாய்ட் பண்ண முடியல. we will call back you. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இப்ப உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் த எண்ட். So good evening. So PGTRB 2024 எப்படி கண்டிப்பா நடக்கும் இந்த எக்ஸாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் சேஞ்சை பற்றி இப்போ யோசிக்க வேணாம். சிலபஸ் சேஞ்ச் மேபி 20 to 25% சேஞ்ச் ஆகலாம். பட் இருக்கிற சிலபஸ் வந்து தரோ பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் தரோ பண்ணிக்கலாம். ஏன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் யூனிட் அவ்வளோ சீக்கிரம் தூக்க மாட்டாங்க அந்த யூனிட். அப்படி இருந்தாலும் சில அடிஷன் இல்லை சில இதை ரிமூவ் பண்ணலாம். அவ்வளோதானே தவிர அந்த யூனிட் உங்களுக்கு எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ கிரிட்டிசிசம். ஸோ கிரிட்டிசம் அதே போல் வந்து என்டையர் சேஞ்ச் இருக்காது. மேபி சில எஸ்ஏஸ் எடுக்கலாம், சில எஸ்ஏஸ் இன்க்ளூட் பண்ணலாம், அப்படி இருக்கும். மற்ற இதில் வந்து மேபி ஒரு கெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பிஜிடிஆர்பியில் மேபி சிலபஸ் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அஃபிஷியல் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். பட் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட் ஓவராலாக வந்து படிச்சு வச்சுக்கிட்டா நல்லது. சேஞ்சஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இஃப் யூ 100% முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேஞ்சஸ் மட்டும் படிச்சுட்டு ஒரு லீடில் இருக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து வில் டாக் அபவுட் கிரிட்டிசிசம். ஸோ கிரிட்டிசிசம் ஒரு எஸ்ஏ மட்டும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு 10th யூனிட்ல ஐஏ ரிச்சர்ட்ஸோட த 4 kinds of meaning. பொதுவாக இந்த எஸ்ஏ ஆர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு எஸ்ஏ வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இது ஒரு முக்கியமான எஸ்ஏ. பொதுவாக அந்த 4 kinds பற்றி என்னன்னு கேட்பாங்க. இல்லை இன்டெப்தா இந்த வாட்டி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்ஏ ப்ரிஸ்கிரைப் பண்ண வரைக்கும் வாட் யூ கேன் டூ அப்படின்னு சொன்னா யூ கோ ஃபார் லைன் பை லைன். ஸோ பொதுவாக வந்து லைன் பை லைன் படிக்கிறது ரொம்ப நல்லது. தட்ஸ் த அப்ரோச் வி கோ ஃபார். ப்ரொஃபஸர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஸ்ஏ ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் அது லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வளர்க்கும். அந்த சம்மரி அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஐஏ ரிச்சர்ட்ஸ் ஒரு சின்ன பேக்ரவுண்ட். உங்களுக்கு வந்து நியூ கிரிட்டிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசம் இருக்கு. அதோட ஒரு பயனியர் அப்படின்னு சொன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக வேலை பார்த்தாரு. அவரோட முக்கியமான ஒரு பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1929 வெளிவந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அ ஸ்டடி ஆஃப் லிட்ரரி ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற புக். ஏன் இந்த புக் முக்கியம்? ஏன்னா வந்து நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன? இட்ஸ் ஆல்சோ கால்டு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். அப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவாங்க? ஸோ இவர் வந்து ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் வச்சிருந்தாரு ஐஏ ரிச்சர்ட்ஸ். என்ன பண்ணுவாரு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போயம்ஸோட காப்பீஸ் கொடுப்பாரு. அந்த போயம்ஸோட டைட்டில்ஸ் இருக்காது, ஆத்தரோட நேம் இருக்காது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வாட் இஸ் தேர் ஆன் த பேஜ், அந்த பேஜ்ல என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை அனலைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது அதுல இருக்கிற இன்ட்ரென்சிக் ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இல்லை வந்து இமேஜரி, இல்லை உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஒட்டு மொத்தமா ஒரு ஹோலிஸ்டிக்கா அந்த போயம் என்ன சொல்லுதுன்னு கன்வே பண்ணுவாங்க. ஏன் இந்த மெத்தட் அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏர்லியரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேம் ஆஃப் த போயட் இல்லை டைட்டில் ஆஃப் த போயம் கொடுத்துட்டா இமீடியட்டா யூ வில் சே இது வந்து வேர்ட்ஸ்வொர்த் டேஃபடில்ஸ் அப்படின்னு. உங்களோட விமர்சனம், உங்களோட கிரிட்டிசிசம் என்ன இருக்கும்? ஸ்டார்டிங்லேயே வந்து யூ வில் ரைட் இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் நேச்சர், இது வந்து நேச்சர் போயம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க போயமா படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து யூ ஹேவ் அ பயஸ் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் ஒர்க். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறப்போ ஆத்தர்ஸ் நேம் இஸ் ரிமூவ், டைட்டில் ஆஃப் த போயம் இஸ் ரிமூவ், அந்த மெத்தட். அப்புறம் பப்ளிகேஷன், அந்த ஹிஸ்டரி பீரியட் வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். வாட் இஸ் தேர் ஆன் த பேஜ், அந்த பேஜ்ல என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அந்த சின்டாக்ஸ்ல இருந்து, இமேஜ்ல இருந்து, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து, சிம்பிள்ஸ்ல இருந்து இப்படி மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை அவர் எவால்வ் பண்ணாரு. இதுதான் பின்னாடி வந்து நியூ கிரிட்டிசிசம் இல்லை ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமா இங்கிலாந்துல பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்? அதில் முக்கியமான மெத்தட் வந்து க்ளோஸ் ரீடிங். அப்போ யூ க்ளோஸ்லி லுக் ஃபார் லிட்ரரி ஃபீச்சர்ஸ். ஒரு போயம்ல என்னென்ன லிட்ரரி ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுல மோட்டிவ் என்ன இருக்கு, இமேஜ், சிம்பிள், இல்ல ஆம்பிகுவிட்டி இருக்கா, எல்லாம் வந்து பார்ப்போம். அப்ப அவரே சொல்றாரு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ல என்ன பண்ணுவோம்னா the closest scrutiny of details is compatible with the fullest, fairest and most discriminating appraisal of the whole. ஒரு பார்ட்ல யூஸ் பண்ற இமேஜ் இல்ல இன்னொரு பார்ட்ல யூஸ் பண்ற இமேஜ் ஆல் எவ்ரிதிங் கோ டுகெதர், எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஹோலிஸ்டிக் மீனிங் எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்க்கறத வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ யூ கோ ஃபார் ஆர்கானிக் யூனிட்டி ஆஃப் த டெக்ஸ்ட். சரியா? அப்ப இன்னைக்கு கொடுத்துருக்கிற எஸ்ஏ 4 kinds of meaning, அதை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் பார்த்துக்கணும். எனி பிரிஸ்கிரைப்டு எஸ்ஏ, நாளைக்கு கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும் எந்த எஸ்ஏனாலும் வரட்டும்,
ஃபர்ஸ்ட் யார் எழுதுனா என்ன கான்டெக்ட். ஸோ இந்த இடத்துல கான்டெக்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து இட்ஸ் அ சாப்டர். அதாவது ஐஏ ரிச்சர்ட்ஸ் எழுதுன பிராக்டிக்கல் கிரிட்டிசம் அந்த புக்ல இது வந்து ஒரு சாப்டர். இது தனி ஸ்டாண்ட் அலோன் எஸ்ஸே கிடையாது. அப்போ இந்த கான்டெக்ட் தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலான ஒரு ஃபியூ பேஜஸ் வந்து படிக்க முடியும் இந்த எஸ்ஏல. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்டிக்கல் கிரிட்டிசமோட கான்டென்ட்ஸ் பேஜ் பாருங்க. இதுல மொத்தம் வந்து 4 பார்ட்ஸ் இருக்கு. பார்ட் 1 வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு இல்லையா, பிராக்டிக்கல் கிரிட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அந்த போயம்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் வாங்குறாரு இல்லையா, அது எப்படி பண்ணாரு, அதோட எய்ம் என்ன, அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து the 10 difficulties of criticism. இதே போல லிட்டரரி கிரிட்டிசம் விமர்சனம் பண்ற போறோம் 10 டிஃபிகல்டிஸ் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு இங்க பேசுறாரு. இது முக்கியம் ஏன்னு சொல்றேன். அடுத்தது பார்ட் 2ல வந்து டாக்குமெண்டேஷன். இப்போ என்னென்ன போயம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை டாக்குமெண்ட் பண்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 போயம்ஸ் வந்து அங்க டாக்குமெண்ட் பண்றாரு. அடுத்தது பார்ட் 3ல வந்து அனாலிசிஸ். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு தியரிட்டிக்கலா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல சாப்டர் 1 தான் வந்து உங்களுக்கு எஸ்ஏவா பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, the 4 kinds of meaning. தென் ஃபைனல் பார்ட் 4ல வந்து ஒட்டுமொத்த டிஸ்கஷன் ஒரு சம்மரி கொடுத்துட்டு சில ரெக்கமெண்டேஷனோட கொடுக்குறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த புக்கோட கான்டென்ட்ஸ் பேஜ். இது ஏன் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஏக்குள்ள போறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பார்ட் 1ல 10 difficulties of criticism அது ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். அவர் என்ன கேட்கிறாரு, இஃப் யூ டேக் அ லிட்ரரி ஒர்க் அப்படின்னு சொன்னா அதுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், டிஃபிகல்டிஸ் ஒரு விமர்சனம் பண்றப்ப என்னென்ன ப்ராப்ளம் வரும். நம்பர் 1 அவர் என்ன சொல்றேன்னா the difficulty of making out the plain sense of poetry. அதாவது எந்த ஒரு கவிதை படிச்சாலும் அது என்ன சொல்லுது, அர்த்தம் என்ன. ஸோ நீங்க விமர்சனம் பண்ணீங்க, இஃப் யூ டேக் எனி ஒர்க் அப்படின்னு சொன்னா வாட் இட் கன்வேஸ், அதை சொல்றதுதான் வந்து ஒரு கிரிட்டிக்கோட முதல் ஜாப். இந்த இந்த நாவல் எதை பத்தி இல்ல இந்த போயம் எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்போ மேக்கிங் அவுட் த பிளெயின் சென்ஸ், வாட் இட் கன்வேஸ், உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த போயம். அதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி ஆஃப் எனி கிரிட்டிக் ஆர் எனி கிரிட்டிசிசம். ரெண்டாவது த டிஃபிகல்டிஸ் ஆஃப் சென்சுவஸ் ஆப்ரிஹென்ஷன். அந்த போயம் இல்ல ஒரு லிட்ரரி ஒர்க் வந்து வெதர் இட் அப்பீல்ஸ் டு யுவர் இயர்ஸ். அதாவது நீங்க அந்த போயம் படிக்கிறப்ப இஸ் தேர் அ ரைம், உங்களுக்கு வந்து ஒரு மெலோடியஸா இருக்கா இல்ல அது ரிதம் இருக்கா, வெதர் இட் அப்பீல்ஸ் டு யுவர் இயர்ஸ், உங்க படிக்கிறப்போ அப்பீல்ஸ் டு யுவர் ஐஸ். அப்போ வேர்ட்ஸ் இன் சீக்வன்ஸ் ஹேவ் அ ஃபார்ம் டு த மைண்ட்ஸ் ஐ அண்ட் டங். நீங்களே வந்து உங்க மனசுக்குள்ள படிச்சு பாக்குறப்போ அது அழகா வந்து ரைம் உங்க நாக்குல படிச்சு அப்படி பாக்குறப்போ வேர்ட்ஸ் தவழ்ந்து ஓடுதா, காதுல அழகா வந்து ரிதம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பீல் ஆகணும். ஸோ போயம் வந்து அப்படி பண்ணது, அதாவது வெதர் இட் அப்பீல்ஸ் டு யுவர் சென்சஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது, அதை கண்டுபிடிக்கணும். மூணாவது டிஃபிகல்ட்டி தான் வந்து the difficulties connected with the place of imagery. இது ரொம்ப முக்கியம். அதாவது when you read a poem, உங்க என்ன ஓட்டத்துல whether you are able to visualize. இப்போ நீங்க வந்து டேஃபடல்ஸ் படிக்கிறப்போ உங்களால அந்த போயமை விஷுவலைஸ் பண்ண முடியுதா, உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு டேஃபடல்ஸ் வந்து ஆடுற மாதிரி அந்த போயம் விஷுவல் அப்பீல்ஸ் டு யுவர் ஐஸ் முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இமேஜரி. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா the powerful very persuasive influence of mnemonic irrelevances. இது வந்து கிரிட்டிசிசமோட ப்ராப்ளம். அதாவது நீங்க வந்து when you analyze a literary work என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தலையிடும். அதாவது போயம்ல சில விஷயம் இருக்கும், பட் when you read that poem your own personal mnemonics மெமரியில இருந்து சில ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளும் அன்னைக்கும் இதே போல நம்ம சில பூவை பார்த்தோமேன்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனல் பயஸ் எல்லாம் உள்ள வரும். அதை நீங்க வந்து ஒதுக்கி வைக்கணும். The interference of emotional reverberations from a past. உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க நினைச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வரும், அதை வந்து தலையிடக்கூடாது. ஸோ ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கீப் அவே யுவர் பர்சனல் திங்ஸ் எல்லாம் வெளியே வச்சிடணும். ஃபிஃப்த் த கிரிட்டிக்கல் ட்ராப்ஸ் சரௌண்டிங் ஸ்டாக் ரெஸ்பான்சஸ். அதாவது சில போயம்ஸ்க்கு வந்து ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ்டு ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும். வேர்ட்ஸ்வர்த் தான் கால்ரிட்ஜா, கால்ரிட்ஜ் அப்படின்னு சூப்பர் நேச்சுரலிசம், வேர்ட்ஸ்வர்த் ஆர்டினரி பீப்புள் இன் ஆர்டினரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபிக்ஸ்டு ஏஜுக்கு இல்லை ஃபிக்ஸ்டு ரைட்டர்ஸ்க்கு ஸ்டாக் ரெஸ்பான்சஸ் வச்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் கோயிங் டு பி குட் கிரிட்டிக் அப்படின்னா ஸ்டாக் ரெஸ்பான்சஸ் அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது சென்டிமெண்டாலிட்டி. எனக்கு இந்த ரைட்டர் பிடிக்கும், ஸோ நான் வந்து ஒரு ஃபேவர் பண்ற மாதிரி ஒரு குட் கிரிட்டிசம் எழுதி விடுவீங்க. எனக்கு இந்த ரைட்டர் பிடிக்காது, இந்த படம் பிடிக்காது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஹார்ஷ் கிரிட்டிசம் கொடுப்பீங்க. அது போல சென்டிமெண்டாலிட்டி ஆறாவது இருக்கக்கூடாது.
செவன்த் வந்து இன்ஹிபிஷன், அதாவது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த ரைட்டர்லாம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியுமா, நம்மளுக்கு புரியுமா, வெதர் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஹிபிஷனோட தயக்கம் இருக்கும். அது வந்து கிரிட்டிசம்ல இருக்கக்கூடாது. அடுத்தது எய்த், டாக்டர்னல் அட்ஹிஷன்ஸ், ADHESION அப்படின்னு சொன்னா ரீடரோட கன்விக்ஷன். அதாவது ஒரு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியே இல்ல ஒரு போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா வந்து ஒண்ணு நினைச்சுப்போம், இவர் இப்படிதான் எடுப்பாரு, இல்ல இந்த போயம் இதை பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன். யூ ஹேவ் அ டாக்டரின். நீங்க வந்து ஃபெமினிஸ்டா இருக்கலாம், இல்ல நீங்க மார்க்சிஸ்டா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த இதெல்லாம் வந்து உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து அந்த டாக்டரன்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதை வந்து தவிர்க்கணும். ஸோ பி அப்ஜெக்டிவ், ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நைன்த், தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ப்ரிசம்ஷன்ஸ். அதாவது சில ஒர்க் அப்படின்னு சொன்னா டெக்னிக்கல், அதாவது ஒரு சானட் அப்படின்னா அது லவ் போயமா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. அப்போ ரிவெஞ்ச் ட்ராஜடினா இப்படிதான் இருக்கணும், ஏன்னா வந்து தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். அப்போ ரிவெஞ்ச் ட்ராஜடியில் பாத்தீங்கன்னா இப்போ ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட் வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடி, செனேக்கன் ட்ராஜடில இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி போகும், டைக்ரஸ் ஆகி போகும். சானட் ஜென்ரலி அபவுட் லவ். ஆனா மில்டனோட சானட்ஸ் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸை பத்தி பேசும். அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முக்கு ஃபிக்ஸ்டு இதுதான் சொல்லிட்டு நீங்க டெக்னிக்கலா உங்க மைண்டை வந்து டெக்னிக்கல் வச்சுக்கிட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. 10th, ஜெனரல் கிரிட்டிக்கல் ப்ரீகன்செப்ஷன்ஸ். இது என்னன்னா ப்ரியர் டிமாண்ட்ஸ் மேட் அப்பான் போயட்ரி ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் தியரிஸ். நீங்க ஏற்கனவே சில தியரிஸ் எல்லாம் படிச்சு வச்சிருப்பீங்க, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், ஸ்ட்ரக்சரலிசம், அது மாதிரி தியரி எல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நீங்க பாப்பீங்க. கிரிட்டிக்கல் ப்ரீகன்செப்ஷன் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க, அதை வந்து தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா யூ கேன் பி அ குட் கிரிட்டிக், யூ கேன் அச்சீவ் அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறப்ப வந்து சயின்டிஃபிக்கா இருக்கும், அந்த இடத்துல வந்து பர்சனல் ப்ரெஜுடிஸ் வரக்கூடாது. அப்ப இதுதான் வந்து 10 டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒன்னு வந்து பிளெயின் மீனிங், அதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது அந்த போயம்க்கு வந்து ரிதமிக்கா இருக்கா, உங்க சென்ஸுக்கு அப்பீல் பண்ணதான்னு பார்க்கணும். மூணாவது அதில் யூஸ் பண்ற இமேஜரி, விஷுவல் இமேஜ்ல இருந்து எல்லா இமேஜரும் இருக்கான்னு பார்க்கணும். பர்சனல் நிமோனிக் இர்ரெலவன்சஸ், உங்க பாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு இதுக்கு சம்பந்தப்பட்ட இமேஜஸ்லாம் வந்து தூர ஒதுக்கி வச்சிடணும். தென் ஸ்டாக் ரெஸ்பான்சஸ் கூடாது, சென்டிமெண்டாலிட்டி, இன்ஹிபிஷன், டாக்டர்னல் அட்ஹிஷன், டெக்னிக்கல் ப்ரீசப்போசிஷன்ஸ், ஜெனரல் கிரிட்டிக்கல் ப்ரீகன்செப்ஷன்ஸ், இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க வரணும். சரி, இந்த இது தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க எஸ்ஏக்குள்ள போக முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி when you are given a essay, first read the context, fix it in a context. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா போறோம். The 4 kinds of meaning. இது வந்து practical criticism அப்படிங்கிற புக்ல பப்ளிஷ் ஆயிருக்கு 1929. பொதுவாக வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னா இயர் வச்சு அதிகமா கேள்வி வந்துட்டே இருக்கும். ஸோ வாட் யூ கேன் டூ, உங்களுக்கு வந்து சிலபஸ் சாலிடான ஒரு சிலபஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துலயும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அது வந்து இப்போ இந்த எஸ்ஏ இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எஸ்ஏக்கு பக்கத்துல பிராக்டிகல் கிரிட்டிசிசம் 1929 எழுதி வச்சிருக்கலாம். கீழே வந்து இன்னொரு எஸ்ஏ இருக்கா, அந்த எஸ்ஏக்கு பக்கத்துலயே வந்து அது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இயர். ஏன்னு சொன்னா நாளைக்கு அந்த சிலபஸ் நீங்க ஒவ்வொரு வாட்டி பாக்குறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல. ஸோ இதை டெக்னிக்காவே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் எப்பவுமே. ஆல்வேஸ் டேக் a print out, அதுக்கு பக்கத்துலயே வந்து இயர் எழுதி வச்சுக்கலாம். அதனால இயரை தனியா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ இது இயர் கேட்கணும்னு சொன்னா 1929ல பிராக்டிகல் கிரிட்டிசிசம்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஏதாவது வந்துச்சுன்னா. சரி, 4 kinds of meaning எஸ்ஏக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 kinds of meaning 1929ல பப்ளிஷ் ஆனது. இது இந்த புக்கோட பிராக்டிகல்ஸோட கான்டென்ட்ஸ் பேஜ்ல பார்த்தாலே இதோட ஜிஸ்ட் அவுட்லைனை வந்து ஐயர் ரிச்சர்ட்ஸே கொடுத்துருக்காரு. இதான் அவுட்லைன். இதுல அவர் என்னென்ன பேச போறாரு, நம்பர் 1 the 10 difficulties of criticism, அது பேச போறாரு. ரெண்டாவது the fundamental difficulty, இந்த 10 டிஃபிகல்ட்டில முக்கியமான டிஃபிகல்ட்டி என்ன, மேக்கிங் ஆஃப் த மீனிங். ஒரு லிட்ரரி ஒர்க்கை படிச்சா அது அர்த்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் பிரைமரியான டிஃபிகல்ட்டி எந்த ஒரு கிரிட்டிக்குமே. அதுதான் டீச்சரோட வேலையும். நீங்க எந்த ஒரு காலேஜ்ல யூனிவர்சிட்டியில போனாலும் ஒரு டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது 4 aspects ஆஃப் மீனிங், அதுதான் வந்து டைட்டில். அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த அர்த்தம் வந்து 4 வகையா வந்து அவர் சொல்றாரு, 4 ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன். பொதுவாக வந்து இதுலேயே வந்து கேள்வி வந்துடும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏக்குள்ள உள்ள போயெல்லாம் அவ்வளோ கேட்கல. வெறும் அந்த 4 kinds ஆஃப் மீனிங் மேலோட்டமாவே இருந்து படிக்காமே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன், அங்கேயே வந்து கேள்வி கேட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அடுத்தது ரிலேட்டிவ் சப்பார்டினேஷன்ஸ் ஆஃப் தீஸ். அப்போ இந்த 4 வந்து வெவ்வேறு கான்டெக்ட்ல யார் வந்து டாமினேட் பண்ணும், சென்ஸ் டாமினேட் பண்ணுமா, ஃபீலிங் டாமினேட் பண்ணுமா, டோன் டாமினேட் பண்ணுமா, இன்டென்ஷனா. அப்போ ஒரு 4 கான்டெக்ட்ல வந்து இதை வந்து அனலைஸ் பண்றாரு. ஒன்னு வந்து சயின்டிபிக் ரைட்டிங், ஒன்னு பாப்புலரைசேஷன், ஒன்னு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ், ஒன்னு கான்வர்சேஷன். இந்த 4 கான்டெக்ட்ல இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மீனிங் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்ப்பாரு.
கடைசியில ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் போயட்ரி, அதாவது கவிதைக்கும் போயட்ரிக்கும், அதாவது ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன. இஃப் யூ மேக் அ ஸ்டேட்மெண்ட் இன் போயட்ரி, இஃப் யூ மேக் அ ஸ்டேட்மெண்ட் இன் சயின்டிபிக் ஃபீல்டு, ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்ப்பார். ஃபைனலா எமோஷன் கிரிட்டிசிசம், அப்ஜெக்டிவ் கிரிட்டிசம்க்கும் எமோஷன் கிரிட்டிசம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு பார்ப்பார். ஸோ திஸ் இஸ் த அவுட்லைன் ஆஃப் த எஸ்ஏ. இது வந்து புக்கு படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். டைரக்டா நீங்க எஸ்ஏவை பிரிண்ட் போட்டு படிச்சீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. நீங்க புக்கோட கான்டென்ட்ஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ஜிஸ்டா கொடுத்திருப்பாரு. நம்ம இதை அவுட்லைனா வச்சுக்கிட்டு நம்ம எஸ்ஏக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஏல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அன் எபிகிராஃப். அவர் என்ன பண்றாரு, ஒரு பேசேஜ் வந்து கொடுத்திருக்கிறாரு. இது வந்து ஒரு நெட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நெட் எக்ஸாம்ல ஐஏ ரிச்சர்ட்ஸோட 4 kinds ஆஃப் மீனிங், அந்த எபிகிராஃப் எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டாங்க. தாமஸ் ஹாப்ஸ், HOBBS, அவரோட லிவயத்தன் அப்படிங்கிற புக்ல இருந்து எடுக்கப்பட்டது. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ரீடைஸ், ரைட்டா. அவர் என்ன எழுதியிருக்காரு, அந்த எபிகிராஃப்ல ஜிஸ்ட் மட்டும் பார்ப்போம். தே விச் ட்ரஸ்ட் டு புக்ஸ். நீங்க பொதுவா வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு ரீட் புக்ஸ் அப்படின்னு சொன்னா, without considering whether those little sums were rightly cast up or not, ஒரு எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லாம ஜஸ்ட் ஜம்ப் இன்டு இட் அப்படின்னு சொன்னா, சம்டைம் நீங்க என்ன பண்ணிப்பீங்கன்னா அந்த டெக்ஸ்டுக்குள்ள போயிட்டு நீங்க மாட்டிப்பீங்க. ஒரு லிட்டரரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிர் போல, a kind of a puzzle, ஒரு kind of a maze or labyrinth, அதுக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. ஸோ அது தலைகால் புரியாது. யூ கான்ட் மேக் சென்ஸ் ஆஃப் இட். அந்த ஹெட் தலையாவால்னு புரியாம நேரா போயிட்டு ஜம்ப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஒரு என்ன கான்டெக்ட் சொல்றான்னா, இட்ஸ் லைக் பேர்ட்ஸ் தட் என்டரிங் பை த சிம்னி. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பறவை என்ன பண்ணிடுது, சிம்னேக்குள்ள மேல இருந்து உள்ள போயிடுது. ஆனா அந்த பறவையால வெளியே வர முடியாது. எல்லாம் வந்து விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிருக்கு, அது திரும்ப வந்த பாதை அதுக்கு தெரியல. அதே போலதான் வந்து கிரிட்டிசிசம் இல்ல ரீடிங். சம்டைம்ஸ் வந்து யூ ஜஸ்ட் ஜம்ப் இன்டு இட், அது கான்டெக்ட் தெரியாம போறப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளியே வருவீங்க. அதுக்கு தான் வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் யூ மெத்தட்ஸ் ஹவு டு ரீட் அ லிட்டரரி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எபிகிராஃபோட அர்த்தம். ஸோ என்னென்ன பார்க்கணும், கான்டெக்ட் பார்க்கணும், உள்ள வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கணும். அதுதான் வந்து க்ளோஸ் ரீடிங், அதுதான் வந்து அந்த மெத்தட் நியூ கிரிட்டிசிசம்ல. சரி, வில் கோ டு தி எஸ்ஏ. இது எபிகிராஃப். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவர் என்ன சொல்றாரு, ஆஃப்டர் சோ மச் டாக்குமெண்டேஷன் த ரீடர் வில் பி இன் அ மூட் டு வெல்கம் அண்ட் அட்டெம்ப்ட் டு பாயிண்ட் சம் மாரல்ஸ். இது என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த எஸ்ஏ வந்து பிராக்டிகல் கிரிட்டிசிசம்ல ஒரு சாப்டர். அவர் சொல்றாரு, இவ்வளவு நேரம் இந்த புக்ல வந்து நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போயம்ஸ் கொடுத்தேன், அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணேன், அந்த டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து தியரிட்டிக்கலா வந்து பேச போறேன். அப்போ நீங்க வந்து புக்கோட கான்டெக்ட் தெரியாம இந்த எஸ்ஏக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது, என்னன்னே புரியாது. அப்போ சொல்றாரு ஆஃப்டர் சோ மச் டாக்குமெண்டேஷன். அப்போ இந்த புக்ல வந்து இவ்வளவு நேரம் டாக்குமெண்டேஷன் பாத்தீங்க, இப்போ ரீடர் என்ன நினைப்பீங்க, இதுல இருந்து என்ன மாரல்ஸ் கத்து கொடுக்க போறீங்க, டு செட் அப் சம் கைடிங் த்ரெட்ஸ். ஏதாட்டும் வந்து ஒரு நூல் கிடைச்சா நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா, பை விச் த லாபிரிந்த் வி ஹேவ் perambulated may be made less bewildering. ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, ஒரு லிட்டரரி டெக்ஸ்ட் வந்து ஒரு புதிர் போல. இதே போல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பசில், ஒரு லாபிரிந்த், அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க. அதுல இருந்து ஏதாட்டும் ஒரு நூல் கிடைச்சிக்கிட்டு அந்த நூலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட முடியுமா, அதுக்கு ஏதாட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸ் வந்து கேட்கறாங்க இவர்கிட்ட, ஐஏ ரிச்சர்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் மூலமா என்ன மாரல்ஸ் நாங்கள் கத்துக்கிட்டோம். பொதுவாக வந்து ரீடர்ஸ் வந்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம், ஸோ இதுதான் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட் சொல்றாரு, அதர்வைஸ் we might be left with a mere defeatist acquiescence in ஒரு லாட்டின் வார்த்தை, லாட்டின் ஃப்ரேஸ். என்ன சொல்றாருன்னா, many men so many opinions, அதான் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட மெத்தட்ல ஒரு சின்ன ஃப்ளா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு போயம் கொடுக்குறேன், அந்த போயம் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 50 ஸ்டூடெண்ட் 50 இன்டர்பிரேஷனோட வருவாங்க இல்லையா, 50 இன்டர்பிரேஷன்ஸ், வேரியட் இன்டர்பிரேஷன்ஸ், மெனி மென் சோ மெனி ஒப்பீனியன்ஸ். அப்போ இது வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் மை பிரின்சிபல். என்னோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ இஃப் யூ கிவ் அ போயம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் அதுல என்ன இருக்கோ அந்த இன்டர்பிரேஷனா வரணும். இப்போ 50 டிஃப்ரெண்ட் இன்டர்பிரேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னோட மெத்தட் வந்து ஃபெயிலியர் இல்லையா, என்னோட ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர். அப்ப அதான் சொல்றாரு, ஆஸ் த சாவரன் கிரிட்டிக்கல் பிரின்சிபல் 100 verdicts from 100 readers. 100 ரீடர் வந்து 100 வகையான தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆஸ் த சோல் ஃப்ரூட் ஆஃப் அவர் எண்டவர்ஸ். நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன் என்னோட மெத்தடுக்கு, a result at the very opposite pole from my hope and intention. நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மாறா வந்து எனக்கு வந்து verdicts கிடைக்குது. அப்போ ரீடர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன், வாட் யூ ஹேவ் டு அனலைஸ் அப்படிங்கிறது பார்க்கணும்.
உங்களோட பர்சனல்ஸ் எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்கு தான் வந்து அந்த 10 டிஃபிகல்டிஸ். ஒவ்வொரு ரீடரும் தன்னோட பர்சனல் உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து அவங்களோட ப்ரெஜடிஸ் உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதனால என்ன ஆகி போயிடுது, வெவ்வேறு தீர்ப்பு வருது, வெவ்வேறு இன்டர்பிரேஷன் வருது, அது தப்பா போயிடுது. அப்போ இந்த டெக்ஸ்டோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஒரு அப்ஜெக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம் அடுத்தது சொல்றாரு. பட் பிஃபோர் இட் கேன் பி பாயிண்டட், நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி the moral has first to be disengaged. சில பேர் சொல்லுவீங்க இதுல இருந்து என்ன நீதி இருக்கு, the guiding thread, எந்த நூல் பிடிச்சுக்கிட்டு can be set up without some preliminary engineering. அதாவது ஒரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் எப்படி வெளிவருதுன்னு சொல்றேன், அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணுவோம். The analysis and the distinctions that follow are only those that are indispensable. அதாவது இப்போ இந்த எஸ்ஏல நம்ம சில அனாலிசிஸ் பண்ண போறோம், அது வந்து தவிர்க்க முடியாதது. அதாவது நீங்க வந்து என்னோட மெத்தடுக்கு வரணும்னா இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. If the conclusions to which they lead are to be understood, நான் சில தீர்ப்புகள் சொல்ல போறேன், கன்க்ளூஷன் எடுக்க போறேன், அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டா பின்னாடி வரப்போற என்னோட அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் பாருங்க. with reasonable precision or recommended with confidence அப்படின்னு சொல்லிட்டு போறார். So என்ன சொல்றாரு, the proper procedure will be to inquire more closely now that the material has passed before us into the 10 difficulties listed towards the end of part 1. இந்த எஸ்ஏவை கான்டெக்ஸ்டே தெரியாம நேரா போய் படிச்சீங்கன்னா இது புரியாது. என்னது பார்ட் 1, என்ன 10 டிஃபிகல்ட்டி? அப்ப இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த புக்கோட பார்ட் 1ல இன்ட்ரோடக்டரியில நீங்க பாத்தீங்கன்னா இதான் இன்ட்ரோடக்டரி. இதுல வந்து பார்த்துப்பேன் the 10 difficulties of criticism பேஜ் நம்பர் 13ல இருந்து 18 இருக்கும். இதை வந்து அங்கேயே சொல்லிட்டாரு. அப்ப இந்த எஸ்ஏல வந்து சும்மா சொல்றாரு, பார்ட் 1 நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன், நீங்க அங்க போய் பாத்துக்கணும்னு சொல்றாரு. இந்த எஸ்ஏல அந்த 10 டிஃபிகல்டிஸ் சொல்லல. சரியா? அப்ப நம்ம ஏற்கனவே அந்த 10 டிஃபிகல்டிஸ் என்னன்னு பார்த்துட்டோம். டேக்கிங் them one by one in the order they are adopted. நான் அங்கேயே சொல்லிட்டேன், நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த எஸ்ஏல வந்து லீட் மட்டும் கொடுக்குறாரு. அப்போ reasons for this order will make themselves plain as we proceed. உங்களுக்கு போக போக தான் தெரியும். நான் வந்து 10 டிஃபிகல்டிஸ்ல பிரைமரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டியை சொன்னேன், அதுக்கப்புறம் ஒரு டிஃபிகல்ட்டியை சொன்னேன், ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். ஏன் அந்த ஆர்டர்ல கொடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக போக தான் தெரியும். ஏன்னு சொன்னா ஃபார் தீஸ் டிஃபிகல்ட்டிஸ் டிபெண்ட் ஒன் அப்பான் அனதர் லைக் அ கிளஸ்டர் ஆஃப் monkeys. ஒரு குரங்கு கூட்டம் போல இந்த 10 டிஃபிகல்ட்டிஸும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறார். Yet, in spite of this complicated interdependence, it is not very difficult to see where we must begin. இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இன்டர்டிபெண்டா இருந்தாலும் நம்ம எங்க தொடங்குறோம்? அந்த 10 டிஃபிகல்ட்டிஸ்ல பிரைமரி டிஃபிகல்ட்டி என்ன? இதுதான். தி ஒரிஜினல் டிஃபிகல்ட்டி ஆஃப் ஆல் ரீடிங், த ப்ராப்ளம் ஆஃப் மேக்கிங் அவுட் த மீனிங். ஸோ இதே போல வந்து லைன் கொடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. பொதுவாக வந்து இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு லைனை கொடுத்துட்டு அது வந்து கொஸ்டினை கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து டிஆர்பில இன்டர்பிரேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரதில்லை. மோஸ்ட்லி அவங்க டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. டெக்ஸ்ட்ல ஏதாவது ஒரு வரியை கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம். உங்களுக்கு நாளைக்கு எப்படி கொஸ்டினா கேட்கலாம், வாட் இஸ் த ஒரிஜினல் டிஃபிகல்ட்டி ஆஃப் ஆல் ரீடிங் அக்கார்டிங் டு ஐஏ ரிச்சர்ட்ஸ் இன் இஸ் எஸ்ஏ 4 kinds of meaningனா மேக்கிங் அவுட் த மீனிங், அர்த்தத்தை தெளிவுபடுத்துறது. ஒரு ஒர்க்கை உங்ககிட்ட கொடுத்தா ஆஸ் அ டீச்சர் ஆஸ் அ கிரிட்டிக் நீங்க என்ன பண்ணணும், அந்த போயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இஸ் அவர் ஆப்வியஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு விமர்சனத்தோட இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறார். The answer to those apparently simple questions. அப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணா ஒரு 3 கொஸ்டினுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங், அர்த்தம்னா என்ன? ரெண்டாவது கேள்வி, வாட் ஆர் வி டூயிங் வென் வி என்டெவர் டு மேக் இட் அவுட். அப்ப அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்? கடைசியில என்ன கண்டுபிடிச்சோம், வாட் இஸ் இட் வி ஆர் மேக்கிங் அவுட். இந்த 3 கேள்விக்கு நீ உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னா உங்களோட தொடக்க புள்ளி ஆரம்பிச்சிருச்சு. யூ பிகம் அ கிரிட்டிக். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் ஆர் த மாஸ்டர் கீஸ் டு ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கிரிட்டிசம். அந்த 10 ப்ராப்ளம் சொல்றாரு இல்லையா, அந்த 10 ப்ராப்ளத்துக்கும் ஒரு மூல கீ அப்படின்னு சொன்னா இதுதான். இதை நீங்க சரி பண்ணிட்டாலே போதும். அப்ப இந்த எஸ்ஏல அவர் என்ன பண்றாரு, இந்த 10 டிஃபிகல்ட்டிஸ் பத்தி பேசாம மேக்கிங் அவுட் த மீனிங், ஒரு ஒர்க்ல அர்த்தம் கண்டுபிடிக்கிறதா வந்து பிரைமரி எய்ம். அப்ப அர்த்தம்னா என்ன அப்படின்னு எஸ்ஏக்குள்ள உங்களுக்கு கூட்டி போறாரு. அப்போ இஃப் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தெம், the locked chambers and corridors of the theory of poetry open to us. இப்போ இந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து கவிதை அப்படிங்கிற ஒரு சீல்டு சேம்பருக்குள்ள மாட்டிருப்பீங்க. அதுல இருந்து வெளிவரதுக்கான கீ வந்து உங்களுக்கு கிடைக்கும், திறவுகோல் கிடைக்கும்.
and a new and impressive order is discovered even in the most erratic twists of the protocols. அப்போ இல்ல எப்படி உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, யூ ஹாவ் அ கிளியர் பாத் பிஃபோர் யூ. நான் இதுக்காக விமர்சனம் பண்றேன், இதை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, சில பேருக்கு வந்து doubtless there are some who by a natural dispension acquire the open sesame. இல்ல தமிழ்ல வந்து நம்ம தமிழ்ல ஓப்பன் சீசேம். அதாவது இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் அந்த கதையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குகை இருக்கும், அந்த குகைக்குள்ளதான் பாத்தீங்கன்னா எல்லாம் ஓடும், இல்ல புதையெல்லாம் இருக்கும். அதோட அதை திறக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த திறந்திட சீசேம் அப்படின்னு சொல்லுவோம், ஓப்பன் செசமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றோம். ஆனா என்னன்னா சில பேருக்கு வந்து நேச்சுரலாவே டேலண்ட் இருக்கு. சில பேர்கிட்ட ஒரு லிட்டரரி ஒர்க்கை கொடுத்தா அக்கு வேற ஆணி வேற வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம they can come up with beautiful interpretations to poetry without labor. So there are people, there are students, there are teachers, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா they have natural instinct for criticism. அவங்களுக்கு வந்து நேச்சுரலாவே இருக்கும், உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் for the rest of us, நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா certain general reflections we are not often encouraged to undertake can spare us a time and fruitless trouble. ஆனா நம்மளுக்கு வந்து அப்படி டக்குன்னு வந்துடாது. நம்மளுக்கு வந்து ஒரு சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் தேவைப்படும், நம்மளுக்கு வந்து ஜென்ரல் கைடன்ஸ் தேவைப்படும், அதுக்கு வந்து டைம் ஒதுக்கணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா வெட்டியா பார்ப்போம், நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. இந்த லேபர்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு நல்ல கிரிட்டிக்கா மாற முடியும். அப்போ அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, தி ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் ஆர் எனி அதர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் தட் தேர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங். ஸோ இந்த எஸ்ஸே எப்படி நகருது நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 டிஃபிகல்டிஸை பத்தி பேசினாரு. அதுல மீனிங், மேக்கிங் அவுட் மீனிங், அதுதான் பிரைமரி ப்ராப்ளம். ஆனா என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு மீனிங் மட்டும் இருக்காரு, செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும். அப்போ வெதர் வி நோ ஆர் இன்டென்ட் இட் ஆர் நாட், வி ஆர் ஆல் ஜக்லர்ஸ். நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன்லயும் சரி, ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர்லையும் சரி, இலக்கியம் படிக்கிறப்போ இல்ல மற்ற ஆளுங்கிட்ட பேசுறப்போ நம்ம வந்து ஜக்லர் போல வானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காத்துலயே வந்து பல பந்துகளை தூக்கி போடுவோம், இல்ல கத்தியை தூக்கி போடுவோம். ஒரு அட் அ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பல சப்ஜெக்டை பத்தி நம்மளால பேச முடியும். when we converse, keeping the billiard balls in the air while we balance the cue on our nose. வந்து ஜக்லர்ஸ் மாதிரி மூக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லியர்ட்ஸோட அந்த கம்பு இருக்கும் இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த பந்தை வந்து தூக்கி போடுவோம். ஸோ we have the ability to talk about different subjects, so conveying different meanings at a given time. அது வந்து நம்ம எபிலிட்டி இருக்கு. அதே போலதான் ஒரு கவிதை. ஒரு கவிதையில சிங்கிள் மீனிங் இருக்காது, லேயர்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ வெதர் வி ஆர் ஆக்டிவ் ஆஸ் இன் ஸ்பீச் ஆர் ரைட்டிங், நீங்க எழுதுறப்போ பேசுறப்போ ஆக்டிவா இருப்பீங்க. ஆஸ் எ ரீடர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் யூ ஆர் பாசிவ். எதுவா இருந்தாலும் சரி, the total meaning we are engaged with is almost always a blend, a combination of several contributory meanings of different types. நீங்க பாக்குறப்போ இல்ல கேட்கறப்போ எழுதுறப்போ சரி, ஒரு அர்த்தம் இல்ல பல அர்த்தம் வரும். அது எப்படி வரும்? லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை எப்படி உச்சரிக்கிறீங்க, இல்ல எந்த டோன்ல உச்சரிக்கிறீங்க, எல்லாமே இருக்கு. லாங்குவேஜ் அண்ட் ப்ரீஎமினன்ட்லி லாங்குவேஜ் ஆஸ் யூஸ்ட் இன் போயட்ரி. மொழி மட்டும் கிடையாது, கவிதையில பயன்படுத்துற மொழி has not one but several tasks to perform simultaneously. அப்ப நீங்க வந்து ஒரு வார்த்தை நீங்க வைக்கணும்னா ரோஸ் அப்படின்னா லிட்ரேச்சர் பத்தி ரோஸ் கிடையாது. இட் நாட் ஜஸ்ட் ஒரு பூ கிடையாது. ரோஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து லவ் பத்தி குறிக்கும், இல்ல வந்து ரோஸ்ல இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெண்டர்னஸ், சாஃப்ட், ஒரு இளம் பிராயத்தை வந்து குறிக்கலாம். அப்போ ஒரு வார்த்தை லாங்குவேஜ் கவிதையை பொறுத்த வரைக்கும் செவரல் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். லிட்ரல் மீனிங் இருக்கும், ஃபிகரேட்டிவ் மீனிங் இருக்கும், அந்த கான்டெக்சுவல் மீனிங் இருக்கும். And we shall misconceive most of the difficulties of criticism unless we understand this point. இதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தவற விட்டுருவீங்க. And take note of the differences between these functions. So இந்த functionsல இருக்கிற வேறுபாட்டை நம்ம பார்க்க போறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? For our purpose here, a division into 4 types of function. அப்ப அர்த்தத்தை வந்து நம்ம 4ஆ பிரிக்கிறோம். 4 kinds of meaning. இதுதான் essay இல்லையா? Will suffice. அதை மட்டும் இந்த essayல டிஸ்கஸ் பண்ணுவோம். It is plain that most human utterances and nearly all articulate speech, பொதுவா வந்து மனுஷங்க பேசுறதுன்னு சரி எல்லாத்துலயுமே வந்து 4 points of view இருக்கும். 4 aspects can be easily distinguished. Let us call them number 1, sense, feeling, tone, intention. So பொதுவா வந்து இதுதான் வந்து மேலோட்டமா கேள்வி கேட்கணும், இதை கேட்டு போயிடலாம்.
ஆனா எஸ்ஏல இருந்து கேட்கணும்னு சொன்னா எங்கிட்ட கோடு போட்டும் கேட்கலாம். அப்போ எல்லா ஆர்டிகுலேட் பேசுற மொழியிலும் பாத்தீங்கன்னா இந்த 4 வகையான அர்த்தங்களை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் எஸ்ஏக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஏ எதை பத்தி ஜிஸ்டா முடிச்சிடுறேன். 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங். நம்பர் 1 சென்ஸ் அப்படிங்கிறது நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க, வாட் ஒன் சேஸ். இந்த எஸ்ஏ நான் நடத்துறேன் இல்லையா, நான் வந்து நான் இது வந்து விளக்கமா சொல்றேன். அதாவது நீங்க எதாட்ட பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் அதுல இருந்து வருது, அதான் சென்ஸ். வாட் ஒன் கன்வேஸ் ஆர் வாட் ஒன் சேஸ், நீங்க சொல்றது. அடுத்தது ஃபீலிங், தி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் வாட் ஒன் சேஸ். நீங்க ஒன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட். இப்ப நான் வந்து இங்கிலீஷ்ல பாடம் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த சப்ஜெக்ட் நான் லவ் பண்ணி எடுக்கிறேன்னா இல்ல வேண்டாம் வெறுப்பா எடுக்கிறேன்னா, இல்ல நீங்க வந்து கிளாஸ்ல கவனிக்கிறமே தெரிஞ்சிடும் ஏதோ கடமைக்கு எடுக்கிறாரு. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்வுபூர்வமா எடுப்பாங்க. அப்போ நீங்க எதை சொல்றீங்களோ அதுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், உங்க சப்ஜெக்ட் மேட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட், அதுதான் ஃபீலிங் அப்படின்னு சொல்ற. ஃபீலிங் டுவர்ட்ஸ் வாட் யூ சே. அடுத்தது டோன், தி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒன்ஸ் லிசனர். நீங்க இது யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு. சில பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பார்டினேட்டா இருக்கிறப்போ ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டோன் இருக்கும், உங்களுக்கு பியர்ஸா இருக்கிறப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி டோன் இருக்கும், உங்களுக்கு மேல இருக்கிறப்ப நீங்க பணிவா பேசுவீங்க. அப்போ உங்க லிசனரை பொறுத்து நீங்க கன்வே பண்ற டோன் மாறும். ஸோ ஃபைனலா எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க, யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங், இன்டென்ஷன் எதுக்காக, பர்பஸ் என்ன, தி இஃபெக்ட் ஒன் எய்ம்ஸ் டு அச்சீவ் ஆன் த லிசனர். இதை சொல்றதுனால என்ன ஆக போகுது, அதை மையமா வச்சுக்கிட்டு தான் நீங்க ஒரு அட்டரன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ ஒரு கான்வர்சேஷன்ல இந்த 4த்தையும் பார்த்தா மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்கும், அதுல இருந்து மீனிங் பிறக்கும். அப்போ தீஸ் ஆர் தி 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங். சென்ஸ், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, ஃபீலிங், என்ன சொல்றீங்களோ அதுக்கு இருக்கிற ஆட்டிடியூட், டோனுங்கிறது யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ஆட்டிடியூட், இன்டென்ஷன்ங்கிறது த எய்ம் ஆர் இஃபெக்ட் யூ வாண்ட் டு அச்சீவ். சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன். சரியா? ஸோ வில் கோ டு த எஸ்ஏ. ஃபர்ஸ்ட் வந்து சென்ஸை பத்தி பேசுறாரு. we speak to say something இல்லையா, நம்ம பொதுவாக ஏன் பேசுறோம், இந்த கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன், ஏன் எடுக்கிறேன், இந்த எஸ்ஏவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டு சே சம்திங், ஏதோ ஒன்று சொல்றீங்க இல்லையா, அதுதான் சென்ஸ், அர்த்தம். அண்ட் வென் வி லிசன் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் டு பி செட். அதே போல நீங்க கேட்கறப்போ என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ வெதர் வி ஸ்பீக் ஆர் லிசன், அல்டிமேட்டா நீங்க பேசினாலும் கேட்டாலும் என்ன சொன்னாங்க, அதுதான் சென்ஸ். அப்ப என்ன பண்றோம், வி யூஸ் வேர்ட்ஸ் to direct our hearers attention upon some state of affairs. ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து ரீசெண்டா வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம், அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், ஒரு நிகழ்வு. அப்போ அந்த கான்வர்சேஷன் அதை பத்தி பேசலாம். டு பிரசன்ட் டு தெம் சம் ஐட்டம்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். நீங்க வந்து சில டாஸ்கை கொடுத்துட்டு அதை பண்ண விடலாம். நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த பட்ஜெட்டை பத்தி நீ வந்து அனலைஸ் பண்ணிட்டு வா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணுங்க, நீ பார்த்துட்டு வா நான் பார்த்துட்டு சொல்லிட்டு ஒரு பிரிச்சு கொடுக்கறது ஃபார் கன்சிடரேஷன் டாஸ்க். அண்ட் டு எக்ஸைட் இன் தெம் சம் தாட்ஸ் அபவுட் தீஸ் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு தாட்ஸை பற்றியும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கான்வர்சேஷன்ஸ் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாட்டு வந்து லீட் பண்ணும், ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கன்வே பண்ணலாம், இல்லை இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கமாண்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து பண்ணுவீங்க. ஸோ அது வந்து சென்ஸ். ஸோ அடுத்தது பார்க்க போறது ஃபீலிங். பட் வி ஆல்சோ ஆஸ் எ ரூல் ஹேவ் சம் ஃபீலிங் அபவுட் தீஸ் ஐட்டம்ஸ். நீங்க சில விஷயங்களை கான்வர்சேஷன்ல சொல்றப்போ அது கூட சேர்ந்து ஏதோ ஒரு உணர்ச்சி வந்து இருக்கும். அபவுட் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் வி ஆர் ரெஃபரிங் டு. இப்போ ஒருவேளை வந்து சிம்பிள், நீங்க சாதாரணமா வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்றதை வச்சுப்போம், அது கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த வேர்ட் நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுல வந்து எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை, ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ஹியர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளெயினா சொல்றேன். இதுவே வந்து ஒரு பாய் ஆர் கேர்ள் சொல்றப்ப வந்து யார்கிட்ட சொல்றீங்களோ அந்த வார்த்தை சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர் ஷுட் பி சம் ஃபீலிங் அட்டாச் டு இட். சும்மா போய் ஒரு போயிடு ஏய் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா தேர் இஸ் நோ ஃபீலிங் டு இட். அப்போ நீங்க சொல்றதுக்கு சப்ஜெக்ட் மேட்டரோட சேர்ந்து தேர் ஷுட் பி சம் ஃபீலிங், நீங்க என்ன நினைக்கிறீங்க, சில வார்த்தையோட சேர்ந்து உணர்ச்சி வந்து வெளியே தெரியும். ஸோ வி ஹேவ் அன் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இட். நீங்க சொல்றதோட சேர்ந்து ஒரு ஆட்டிடியூடோட சொல்லுவீங்க. சம் ஸ்பெஷல் டிரெக்ஷன், பயஸ் ஆர் ஆக்சென்சுவேஷன், சில அழுத்தம் கொடுப்போம், ஆக்சென்சுவேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இட். சம் பர்சனல் ஃபிளேவர் ஆர் கலரிங் ஆஃப் ஃபீலிங். நீங்க என்ன சொன்னாலும் அதோட சேர்ந்து நீங்க அது என்ன சொல்றதுக்கான ஒரு ஃபீலிங், உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் எல்லாமே வந்து அது கூட இருக்கும். நீங்க நக்கலா சொல்றீங்களா, இல்ல சும்மா ஏதோ பிளெயினா சொல்றீங்களா, இல்ல உணர்ச்சியோட சொல்றீங்களா, எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து ஃபீலிங். சம் ஃபீலிங் அபவுட் வாட் யூ சே, அது ஃபீலிங்.
அப்ப என்ன பண்றோம்? அண்ட் we use language to express this feeling. இதை நீங்க எப்படி கன்வே பண்றீங்க? மொழி மூலமா. This nuance of interest, especially when you listen, we pick up. இதை வந்து நீங்க கேட்கறப்போ புரிஞ்சுக்கலாம். இப்ப இவர் கிளாஸ் எடுக்கிறாரு, இன்னும் சும்மா படிச்சுட்டு போறாரா இல்ல பெருசா எடுக்கிறாரா? அப்போ ஒருத்தர் பேசுறப்போ நமக்கு லிசன் பண்றப்போ அப்பவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த சப்ஜெக்டை பத்தி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இல்ல வேண்டாம் வெறுப்பா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்களா கண்டுபிடிக்கலாம். ரைட்லி ஆர் ராங்லி. அதே நேரம் கேட்கறப்போ பேசுறப்போ சம்டைம்ஸ் நம்ம அவங்க சொல்ற ஃபீலிங் வந்து தப்பாவும் புரிஞ்சுக்கலாம், ரைட்டாவும் புரிஞ்சுக்கலாம். இட் சீம்ஸ் inextricably part of what we receive, and this whether the speaker be conscious himself of his feeling towards what he is talking about or not. Sometimes அவர் தெரிஞ்சோ தெரியாமலையோ, தெரிஞ்சு பேசினாலும் சரி தெரியாம பேசினாலும் சரி, ஒரு ஸ்பீக்கர் எந்த சப்ஜெக்ட் மேட்டர் பேசினாலும் அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யும். அது தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி. I am of course here describing the normal situation. My reader will be able without difficulty to think of exceptional cases. There are exceptional cases. இப்ப மேத்தமேட்டிக்ஸை பத்தி பேசுறீங்க, அங்க உணர்ச்சி யோசப்பட்டுலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2 + 2 4. அந்த இடத்துல வந்து ஃபீலிங்ஸ்க்கு அவசியம் கிடையாது. 2 2க்கு வந்து நீங்க இது ஒரு 2, அதனால வேற ஃபீலிங்கோட சொல்லுவேன், இது வேற 2ன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா when it comes to poetry, when it comes to சில கான்வர்சேஷன், பர்டிகுலர் கான்வர்சேஷன்ல நீங்க ஃபீலிங்ஸ் இருக்கும். சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அங்க வந்து ஃபீலிங்ஸ் வந்து தேவையில்லை, வேற நோ ஃபீலிங் என்டர்ஸ். சரியா? இது வந்து ஃபீலிங். அப்ப கீழே வந்து ஒரு ஃபுட் நோட் கொடுக்குறாரு. நான் ஃபீலிங்னா என்ன சொல்றேன்? இது வந்து ஃபுட் நோட் 1. அண்டர் ஃபீலிங் ஐ குரூப் ஃபார் கன்வீனியன்ஸ் த ஹோல் கொனேட்டிவ் அஃபெக்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். அதாவது எமோஷன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? ஃபீலிங் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நான் அடக்குறேன். எமோஷன்ஸ், எமோஷனல் ஆட்டிடியூட்ஸ், த வில், உங்களோட ஒரு தைரியம் இல்ல மனதிடம், டிசையர் ஆசை இல்ல சந்தோஷம், அன்பிளஷர் பிளஷர் அண்ட் த ரெஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து ஃபீலிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன். ஃபீலிங் இஸ் அ ஷார்ட் ஹேண்ட் ஃபார் எனி ஆர் ஆல் ஆஃப் திஸ். இது வந்து ஒரு ஜெனரிக் டேர்மா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ சில விஷயத்த வந்து நீங்க சந்தோஷம், இப்ப யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றதுலயே ஒரு சோகம் தெரியும். இல்ல இது வந்து ஒரு ஒரு அஃபீஷியலா வந்து நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்க அப்பா இருந்துட்டு அம்மா இருந்துட்டோம், அது எந்த ஒரு நியூட்ரல் ஃபீலிங்ல சொல்லுவீங்க. இல்ல இதுவே வந்து சொந்த அப்பா அம்மா இல்ல சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங் தெரிஞ்சிடும், அப்பா இருந்துட்டு அம்மா. சோ அந்த ஃபீலிங் வந்து அந்த வார்த்தையோட வந்துடும். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஃபீலிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் நோட் தான் அவர் சொல்லிடுறாரு. தென் தேர்ட் வந்து டோன். Furthermore, the speaker has ordinarily an attitude to the listener. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்க பேசுறப்போ யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட பாஸ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா, எப்ப இது நாளைக்கு பண்ணிடலாமா? ஸோ என்னோட டோன் வந்து கொஞ்சம் ஹம்பிளா இருக்கும், ஒரு பேரலா ட்ரீட் பண்றேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன், டேய் நாளைக்கு பண்ணிடலாமாடா அப்படின்றப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி டோன் இருக்கும். இதே கீழே சப்பார்டினேட் இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க நாளைக்கு இது பண்ணிடுனா சரியா அப்படின்னு சொன்னா வேலை பார்ப்பான். அப்போ உங்க லிசனருக்கு ஏத்த போல உங்களோட டோன் மாறும், உங்களோட மெசேஜ் மாறும். He chooses or arranges his words differently as his audience varies. உங்களோட ஆடியன்ஸை பொறுத்து நீங்க வந்து உங்களோட வார்த்தையை மாத்துவீங்க, உங்களோட டோனை மாத்துவீங்க. In automatic or deliberate recognition of his relation to them. தெரிஞ்சோ இல்ல டெலிபரேட்டாவோ நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அப்போ வந்து உங்க டோன் மாறும். ஸோ ஒரு காதலிகிட்ட பேசுறப்ப வேற, அம்மாட்ட பேசுறப்ப வேற, தங்கச்சிட்டு பேசுறப்ப வேற டோன் மாறும். ஸோ அது வந்து முக்கியம். அப்ப இந்த டோன் சொல்றாரு, the tone of his utterance reflects his awareness of this relationship. அவன் டோனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? சிம்பிள். உங்களுக்கு ஒரு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றப்போ when டிராவல் பண்றப்போ when you travel பக்கத்துல ஒரு ஃபோன் பேசுறப்ப நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அந்த பக்கம் யாருன்னு உங்களால சொல்ல முடியும். எப்படி? ஏன்னா அவரோட டோனை வச்சு சொல்லுவீங்க, அவரோட வார்த்தை வச்சு சொல்லுவீங்க. அந்த பக்கம் பேசுறது அம்மா, அம்மானா 2 செகண்ட், மேபி மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் இல்ல 4 or 5 மினிட்ஸ் போனை கட் பண்ணிட்டு வச்சிருவோம். இல்ல அந்த பக்கம் வேற யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவோம், கான்வர்சேஷன் வெவ்வேறு மாதிரி போகும். அப்போ அந்த பக்கம் யாரு, அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து உங்க டோன் மாறுது. ஹிஸ் a sense of how he stands towards those he is addressing. நீங்க எந்த பொசிஷனா உங்க எங்க இடத்துல ரிலேட் ஆயிட்டீங்களா அது போல மாறும். அண்ட் அகைன் த எக்ஸப்ஷனல் கேஸ் ஆஃப் டிஸ்சிமுலேஷன். ஆனா சில நேரம் வந்து இந்த டோன் மாறாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில இந்த போன் எடுக்கலன்னா நீங்கள் பேசும் நபர் மற்றொருவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார், இந்த இடத்துல எந்த டோன் இருக்காது, ஒரு நியூட்ரலான டோன்ல ஏற்கனவே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வந்து இது மாதிரி டோன்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆர் இன்ஸ்டன்சஸ் இன் விச் ஸ்பீக்கர்ஸ் unwittingly reveals an attitude he is not consciously desirous of expressing will come to mind. சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தெரியாம வந்து ஒரு ஆட்டிடியூட காமிச்சுவார்.
அவர் பாஸா இருப்பாரு. இது வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். இந்த ஏஜ்ல வந்து நீ கீழே இருக்கிற வந்து அப்படிலாம் பேச முடியாது. ஆனா சில நேரம் வந்து அவர் மீறி வந்து பாத்தீங்கன்னா அவர் பாஸ் அப்படின்னு காமிச்சிருவாரு. ஏன்னா அவர் அறியாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்லிடுவாரு, இது பண்ணிடுங்க. ஆனா அங்க வந்து ரெக்வஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனா அவர் வந்து கமாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோன் வந்து உள்ள வந்து கண்டிப்பா வந்து இருக்கதான் செய்யும், அதை மறைக்க முடியாது. அடுத்தது ஃபைனலா வந்து ஃபோர்த் வந்து இன்டென்ஷன். ஃபைனலி அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஒன் சேஸ், இப்போ என்ன பண்றாரு ஐயர் ரிச்சர்ட்ஸ், ஒரு எஸ்ஏக்கு நல்ல ஒரு எஸ்ஏ. அவர் என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் 3 சொன்னார் இல்லையா, அதை அப்படியே சம்மரைஸ் பண்றாரு. இங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது கேள்வி வந்து இப்படி வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஹீ சேஸ், ஒருத்தன் சொல்றான் இல்லையா, அது வந்து சென்ஸ். ஹிஸ் attitude to what he is talking about, அது feeling, and his attitude to his listener, அது tone. இதுக்கு நாளைக்கு இருந்து ஒரு கேள்வியை கேட்கலாம். அதாவது one's attitude to one's listener is called அப்படின்னு கேட்டா tone. There is the speaker's intention. இந்த 3 தவிர்த்து, sense, feeling, tone, intention தவிர்த்து 4வதா ஸ்பீக்கரோட intention, his aim. ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறப்போ என்ன அச்சீவ் பண்ண விரும்புறாங்க, அது தெரிஞ்சா தெரியாமலையா, கான்ஷியஸ் ஆர் அன்கான்ஷியஸ், the effect he is endeavoring to promote. ஸோ என்ன ப்ரப்போஸ் பண்றேன் இப்போ வந்து அந்த கான்டெக்ட் ஐ லவ் யூன்னு சொல்றப்போ கடைசியில் என்ன ஒத்துப்பானா, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா, அந்த பையன் ஒத்துப்பானா, இல்லை ஒத்துக்க மாட்டாளா, அந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கான்வர்சேஷன் ஃபெயிலியர், கன்வே பண்ணனா பண்ணலையா அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இன்டென்ஷன், த எய்ம் யூ ட்ரை டு அச்சீவ் இன் அ கான்வர்சேஷன். அப்போ ஆர்டினரிலி ஹி ஸ்பீக்ஸ் ஃபார் அ பர்பஸ். யாரா இருந்தாலும் ஒரு கான்வர்சேஷன் ஒரு பர்பஸ் இருக்கும். தட் பர்பஸ் மாடிஃபைஸ் இஸ் ஸ்பீச். எதுக்காக வந்திருக்காங்க? இப்போ யாரும் கடன் கேட்டு வராங்க, ஃபர்ஸ்ட் வந்தோடனே கடன் கேட்க மாட்டாங்க. இப்போ என்ன உட்காந்துட்டு வீட்டில் என்ன சௌக்கியமா, இது மாதிரி ஒரு பிரச்சனை போகுது, அப்புறம் கடைசியில் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் கடன் வேணும். அப்போ அது சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், இப்போ என்கிட்ட பணம் வரும் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கடன் கேட்கணும். அப்போதான் வந்து கடன் நீங்க கொடுப்பீங்க. எடுத்தோடனே எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறியா அப்படின்னு நீங்க கொடுக்க மாட்டோம் இல்லையா. த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஹோல் பிசினஸ் ஆஃப் ஆப்ரிஹெண்டிங் த மீனிங். அப்போ அவன் முன்னாடி பேசின எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்பஸை வச்சுதான் நீங்க அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓ இதுக்குதான் நீங்க அவன் அப்படி சொன்னானா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்டென்ஷனை பொறுத்து உங்களோட ஸ்பீச் வந்து மாடிஃபை ஆகும். Unless we know what he is trying to do, we can hardly estimate the measure of his success. அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியாம அவனோட அர்த்தத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாது. Yet the number of readers who omit such considerations might make a faint-hearted writer despair. அப்படி இப்படி இல்லாதவங்க, அப்படி எந்த ஒரு இதுவுமே பார்க்காத ஒரு ரீடர் நினைச்சு பாருங்க, திடீர்னு வந்து இதெல்லாம் கன்சிடரே பண்ணாம ஒரு ரீடர் வந்து போயம் எடுத்து அனலைஸ் பண்ணா அந்த ரைட்டர் வந்து ரொம்ப வேதனைப்படுவாரு. ஏன்னா ரைட்டர் வந்து ஏதாட்டும் அந்த கான்டெக்ட்ல ஏதாட்டும் எழுதியிருப்பாரு, அந்த ரீடர் வந்து அதெல்லாம் கண்டுக்காம நேரா போயிட்டு நான் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறேன்னு ஏதாட்டும் எழுதி வச்சா அது ரைட்டருக்கு கோவம் தான் வரும். சரியா? ஸோ இது வந்து இன்டென்ஷன். அப்ப என்ன சொல்றாரு, சம்டைம்ஸ் அஃப்கோர்ஸ் ஹி வில் ப்ரப்போஸ் நோ மோர் தென் டு ஸ்டேட் இஸ் தாட். சில சமயம் வந்து தான் மனசுல பட்டதை அப்படியே சொல்லுவாங்க. ஏய் நாளைக்கு வந்து நான் மதுரைக்கு போறேன், நான் சென்னைக்கு போறேன், இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் தாட்ஸ், நினைக்கிறத சொல்றாரு. அப்ப சில நேரம் பாத்தீங்கன்னா ஆர் டு எக்ஸ்பிரஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அபவுட் வாட் ஹி இஸ் திங்கிங். இப்ப சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணிடுச்சு, தோத்துருச்சு, ஹுரே டேம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு உங்க ஒரு இன்டென்ஷன், அது என்ன இதுதான் நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், இதான் என்னோட ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷனை ரிவீல் பண்ணிடுவீங்க. ஆர் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஆட்டிடியூட் டு ஹிஸ் லிசனர், அதையும் நீங்க கன்வே பண்ணீங்க. இந்த சந்தோஷத்தை யார்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. With this last case we pass into the realm of endearments and abuse. அதாவது இன்டென்ஷன் என்ன, இப்போ உங்களோட ஆசையை வந்து சில பேர்கிட்ட சொல்லணும், உங்களோட சந்தோஷத்தை சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இல்ல வந்து உங்களோட நண்பர்கிட்ட வீட்டுல இருக்க சொல்லணும். எடுத்தோடனே நல்லா இருக்கீங்களா, நீ எப்படி இருக்க செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்டியர்மெண்ட் ரொம்ப வந்து கொஞ்சம் பேசுவீங்க இல்லையா. எவனையும் திட்டணும், எடுத்தோடனே அபியூஸ். இன்டென்ஷன் என்ன, அவனை ஹர்ட் பண்ணணும். நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர, போயிட்டு எடுத்தோடனே அபியூஸ் பண்ணிடுவாங்க, திட்டணும். அப்போ பர்பஸ் என்ன அப்படின்னு முக்கியம். frequently his intention operates through, அப்ப அந்த இன்டென்ஷன் எது மூலமா நீங்க கன்வே பண்றாரு, and satisfies itself in a combination of other functions. அப்போ ஒரு கான்வர்சேஷன்ல இன்டென்ஷன் வந்து கன்வே பண்றதுக்கு டைரக்டா சொல்ல முடியாது, நீங்க மத்த ஃபங்க்ஷனையும் வந்து ரிலை பண்ணி இருக்கணும். சென்ஸ், ஃபீலிங், டோன், இந்த மூணுத்தின் மூலமா தான் இன்டென்ஷன் வந்து கன்வே பண்ண முடியும். yet it has effects not reducible to this effects. அதாவது இது மட்டும் போதாது, மற்றதும் வந்து சேர்ந்து வரணும். அப்போ இட் மே கவர்ன் த ஸ்ட்ரெஸ் லேட் அப்பான் பாயிண்ட்ஸ் இன் அன் ஆர்குமெண்ட். அதாவது சில கான்வர்சேஷன்ல சில இடத்துல மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து டீச்சர்ஸ் வந்து கடைசி நாள் கிளாஸ் வைப்பாங்க. அப்போ அன்இன்டென்ஷனலா டெலிபரேட்டா தெரியும் நாளைக்கு வந்து இந்த கொஸ்டின் வரும், ஆனா டைரக்டா சொல்லக்கூடாது.
எத்திக்ஸ். அப்ப சில இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஆத்தர் இப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நிதானமா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறைமுகமா கன்வே பண்றாங்க, டேய் இந்த கொஸ்டின் வரும், டைரக்டா சொல்ல முடியல, இது பார்த்து வச்சுக்கங்க அப்படின்னு மறைமுகமா ஒரு இன்டென்ஷன் சொல்றாங்க இல்லையா. அப்ப சில இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், shape the argument and even call attention to itself in such phrases as, for contrast sake, lest it be supposed. ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கொஞ்சம் பாஸ் பண்ணி சில ஃப்ரேஸ் எல்லாம் கொடுப்போம். எப்படின்னா இப்படி சொன்னாதான் பசங்களுக்கு வந்து எதுக்கு மேம் இப்படி சொல்றாங்க, ஏன் இப்படி சார் சொல்றாரு, அப்ப இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நல்லா படிப்பாங்க. ஆனா டைரக்டா சொல்லக்கூடாது இல்லையா. அப்போ உங்களோட இன்டென்ஷனை பொறுத்து உங்களோட ஆர்குமெண்ட், உங்களோட கான்வர்சேஷனோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மாறும். அப்போ இன்டென்ஷன் தான் என்ன பண்ணுது, இட் கண்ட்ரோல்ஸ் த பிளாட் இன் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆஃப் த வேர்ட் அண்ட் இட் இஸ் அட் ஒர்க் வென்எவர் த ஆத்தர் இஸ் ஹைடிங் ஹிஸ் ஹேண்ட். ஆத்தர் வந்து சில இதை சொல்ல மாட்டாரு. ஒரு கார்டு விளையாடுறப்போ அதை வந்து மனசோரம் நெஞ்சோரம் வந்து மறைச்சு வச்சுப்பாரு. அப்போ அது பாயிண்ட் இருக்கு இல்லையா. அப்போ எதை கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்றாரோ அதை பொறுத்து தான் அந்த என்டையர் பிளாட் எப்படி சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கடன் கேட்கறது பாத்துங்க. ஒரு கடன் கேட்கறப்ப வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவீங்க, உட்காருவீங்க, எல்லாத்தையும் பேசிட்டு எல்லா கான்டெக்ட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடன் கேட்போம். அப்போ கடன் கேட்கணும்னா வேற. இதே வந்து ஒருத்தர் பிறந்த நாளுக்கு போறீங்க, சாக்லேட் கொடுக்க போறீங்க, நேரா போயிட்டு நான் பிறந்திருக்கேன் இன்னைக்கு பிறந்த நாள் சாக்லேட்னு கொடுப்போம். அப்போ எந்த இன்டென்ஷனை பொறுத்து வந்து உங்களோட கான்வர்சேஷன் ஸ்ட்ரக்சர் பிளாட் மாறும். இப்போ நாளைக்கு வந்து இந்த ஒரு வேளை இந்த எஸ்ஏ வந்து டைரக்டா படிச்சு நல்லா படிச்சிருந்தாங்கன்னா கொஸ்டின் என்ன வரும், வாட் கண்ட்ரோல்ஸ் த பிளாட் இன் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா இந்த இட் அப்படிங்கிறது இன்டென்ஷன் வந்து குறிக்கும். பட் இந்த அளவுக்கு கொஸ்டின் சென்டர் படிச்சா நல்லது, பட் அப்படி பொதுவாக தெரியறதில்லை. அண்ட் இட் ஹாஸ் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இன் டிராமாட்டிக் அண்ட் செமி டிராமாட்டிக் லிட்ரேச்சர். முக்கியமா இந்த இன்டென்ஷன் வந்து டிராமாவிலையும் செமி டிராமா இலக்கியத்தையும் வந்து முக்கியம். ஏன்னு சொன்னா நீங்க ஒரு ஹேம்லெட் பிளே எடுத்துக்கோங்க, எந்த ஒரு நாடகத்தில் எடுக்கிறப்போ ஹேம்லெட்டோட இன்டென்ஷன் என்ன, எதுக்காக அவன் பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான். தஸ் the influence of his intention upon the language he uses is additional to and separable from the other three influences. Sometimes உங்களுக்கு மற்ற சென்ஸ் ஃபீலிங் டோனை தவிர இந்த இன்டென்ஷன் முக்கியம். ஏன் ஹேம்லெட் வந்து ஒஃபீலியாவை பார்த்து சொல்றான் கோ டு த நன்னரி, நீ போயிடுன்னு சொல்றான். ஏன் இதை சொல்றான், அவனோட இன்டென்ஷன் என்ன? மேபி அவனோட இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா, இங்க பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அதிகமா போகுது ஒஃபீலியா, நீ அட்லீஸ்ட் நன்னரியில போய் இருக்கிறப்போ இந்த பாலிடிக்ஸ்ல ஈடுபட மாட்டேன், அட்லீஸ்ட் நீ சேஃபா இருப்ப. ஆனா அவன் புரிஞ்சுக்க மாட்டான், இவன் பைத்தியம் நினைச்சிட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறான், அவன் போகல. அவனும் சொல்றது வந்து இந்த இன்டென்ஷன்ல சொன்னானா இல்ல அவளை அபியூஸ் பண்ற மாதிரி சொன்னானான்னு தெரியல, ஒரு மிஸ் கம்யூனிகேஷன். கடைசியில் பார்த்தோம்னா ஒஃபீலியா வந்து இறந்து போயிடுறான். அப்போ அண்ட் இட்ஸ் இஃபெக்ட்ஸ் கேன் ப்ராஃபிட்டபிளி பி கன்சிடர்ட் அபார்ட். சில நேரம் அந்த 3 ஃபங்க்ஷனை ஓரம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு வெறும் இன்டென்ஷன் மட்டும் கூட நீங்க தனியா படிக்கலாம். பட் சில ப்ராப்ளம் இருக்கு. We shall find in the protocols instances in plenty of failure on the part of one or other of these functions. அப்போ 4 இல்லையா, சென்ஸ் ஃபீலிங் டோன் இன்டென்ஷன். சம்டைம்ஸ் என்ன படும், ஏதாட்டும் ஒரு இடத்துல நம்ம சொதப்பிடுவோம். சம்டைம்ஸ் ஆல் 4 ஃபெயில் டுகெதர், 4த்தையுமே சொதப்பிடுவோம். என்ன, ஃபார் இன்ஸ்டன்ஸ் a reader garbles the sense, GARBLES. எதை கன்வே பண்ணணுமோ அதை கன்வே பண்றதுல சொதப்பிடுவாங்க. டிஸ்டார்ட்ஸ் த ஃபீலிங், ஒரு ரீடர் வந்து படிக்கிறப்போ வேற ஒரு ஃபீலிங் அவங்க கன்வே பண்ணிருப்பாங்க, இவர் வேற மாதிரி எடுத்துப்பாரு. மிஸ்டேக்ஸ் த டோன், அவர் நல்ல விதமா தான் சொல்லியிருப்பாரு, இல்ல இல்ல என்ன அவன் அசிங்கமா பேசுறதுக்காக தான் அந்த டோன் தான் யூஸ் பண்ணான், நம்மளா நினைச்சுப்போம். டிஸ்ரிகார்ட்ஸ் த இன்டென்ஷன், ஒரு நல்ல எண்ணத்துல வந்து ஒரு பூ கொடுத்துருப்போம், அவன் கெட்ட எண்ணத்துல இது கொடுத்தான்னு நினைச்சுப்போம். அப்போ இந்த சென்ஸ் ஃபீலிங் டோன் இன்டென்ஷன் 4மே வந்து சில நேரம் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு என்னோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா you have to stick to certain ethics, அதாவது certain etiquettes. இப்போ நீங்க வந்து ஒரு பர்சனல் இன்ஸ்டன்ஸ், ஒரு இமெயில் வந்து ஐ ஹேவ் டு கோ டு an international conference. அப்போ நான் வந்து முன்னாடி வந்து ஒரு இமெயில் அனுப்பணும், அங்க யார் நடத்துறாங்களோ அந்த ஹோஸ்ட்டுக்கு. ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து இது வந்து பிரான்ஸ்ல நடக்க போகுது, அப்போ நான் வந்து அந்த லெட்டர் எழுதுறேன், இமெயில் எழுதுறேன். ஆனா அங்க இருக்கிறது ஒரு இந்தியன். அவங்க அப்ப நான் என்ன நினைச்சிட்டேன், சாதாரண வந்து ஹலோ அப்படின்னு போட்டு எழுதிட்டேன். நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டோன்ல தான் எழுதுறேன். பட் வந்த ரிப்ளை வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி என் வாழ்க்கையில யாரும் அசிங்கப்படல. அவங்க சொல்லிட்டாங்க, என்ன திமிர் இருந்தா என்ன ஹலோ நீ அட்ரஸ் பண்ற, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வரும், ஹலோ சார் ஹவ் ஆர் யூ. அவங்க என்ன பண்ண, டியர் சார்
அப்போ என்னன்னா, அப்போ என்னோட தப்பு என்ன, அவங்களோட தப்பு என்ன? இப்ப அங்க வந்து தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மல் கரஸ்பாண்டன்ஸ் எழுதுறப்ப என்ன பண்ணிருக்கணும்? டியர் சார், அதான ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. டியர் சார், ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு போட்டு எழுதிருக்கணும். நானா ஓவர் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு அவங்க நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் உரிமை எடுத்துக்கிட்டு எழுதுனதப்போ அவங்க ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ணி நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு அப்பாலஜி நான் எழுதி அதுக்கப்புறம் வந்து டியர் டாக்டர் அவங்க முன்னாடி போடணும். அவங்க டாக்டர் அதெல்லாம் போட்டு அட்ரஸ் பண்ணி எழுதணும். ஸோ சம்டைம்ஸ் இது மாதிரி நடக்கும். இந்த சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ ஆஃபன் a partial collapse of one function entails aberrations in the other. இதுல ஒண்ணு தப்பா போச்சுனாலும் எல்லாமே உடஞ்சிரும். ஒரு ஹலோ அப்படிங்கிற வார்த்தை அந்த ஒட்டுமொத்த இமெயிலையும் நாஸ்தி பண்ணிடுச்சு. அந்த ஹலோக்கு பதில டியர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், டியர்னா தப்பா நினைச்சுப்பாங்களோ, நானா ஓவர் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு டியருக்கு பதில ஹலோ போட்டு ஹலோ வேற ஒரு இன்ஃபார்மல் டோனா மாறி ஒட்டுமொத்த கான்வர்சேஷன் போய் கடைசியில வந்து அந்த கான்ஃபரன்ஸ்க்கே போல ஐ குவிட், வெளியே வந்துட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒட்டுமொத்த கான்வர்சேஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க போறது வந்து வேஸ்ட், அங்க போய் மாட்டிப்போம் நம்ம, ரைட்டா? ஸோ இதே மாதிரி ஒட்டுமொத்தமும் உடையும். அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேக்கப் இன்டீட் அ ஃபார்மல் சப்ஜெக்ட் ஃபார் ஸ்டடி. இதே நீங்க தனியா எடுத்து படிக்கலாம். ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது? சில நேரம் ஏதோ ஒன்று சொல்றோம், அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த பார்த்தா ரிலேஷன்ஷிப்பும் உடஞ்சு போயிடும். பட் இது வந்து அந்த இடத்துல இப்போ நம்ம அதுக்கு டைம் இல்லைங்கிறாரு. பட் சம்திங் மோர் கேன் பி டன் டு எலிசிட்டேட் இட் தேன் ஹேஸ் yet to be attempted. இதை வந்து சில பேர் வந்து எடுத்து படிக்கலாம்ங்கிறாரு. இது வரைக்கும் வந்து ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படிங்கிறது யாரும் அவ்வளோ படிச்சதில்லை. அது ஒரு தனி சப்ஜெக்டை எடுத்து படிக்கலாம். வாட் எவர் எல்ஸ் வி மே டூ பை த லைட் ஆஃப் நேச்சர், இட் வுட் பி ஃபாலி டு மெயின்டைன் தட் வி ஷுட் ரீட் பை இட். அதாவது நம்ம இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் மாறும். there are different people, so you should be aware of the context. நீ இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களோட பிஹெச்டி கைடு கிட்ட நான் கேட்டிருக்கணும். அவங்க யாரு, எப்படி அனுப்பிருக்கணும் நான் கேட்டிருக்கலாம். அந்த கான்டெக்ட் புரிஞ்சிருக்கலாம். அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி, இப்ப சில பேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணாத, கால் மீ, பேரை சொல்லி கூப்பிடு. சில ஃபாரின் டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கால் மீ, அவங்க பேரை சொல்லி கூப்பிட சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து இந்தியன் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ பட் பிஃபோர் டர்னிங் பேக் டு ஸ்க்ரூட்டினைஸ் அவர் ப்ரோட்டோகால்ஸ், சம் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி இன் பிளேஸ். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் சில விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி இந்த 4 ஃபங்க்ஷன்ஸை பத்தி நான் இன்னும் தெளிவுபடுத்துறேன். அப்போ இது வரைக்கும் ஒரு எஸ்ஏல என்ன பண்ணியிருக்கிறாரு, 10 டிஃபிகல்ட்டிஸை பத்தி பேசினாரு. அதுல பிரைமரி டிஃபிகல்ட்டி வந்து மேக்கிங் அவுட் த மீனிங், அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது. அந்த அர்த்தத்துல வந்து 4 வகை அப்படின்னு சொன்னாரு. சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சம்டைம்ஸ் 4மே கொலாப்ஸ் ஆகலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அப்போ இந்த 4த்தையும் வந்து சில கான்டெக்ட்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து அடுத்தது பார்க்குறோம். If we survey our uses of language as a whole, நீங்க பொதுவா வந்து கணக்கிட்டீங்கன்னா, it is clear that at times சில இடங்கள்ல now one, now another of the functions may become predominant. நீங்க சில கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 4 கைண்ட் ஆஃப் மீனிங்ல ஏதாவது ஒண்ணு வந்து டாமினேட் பண்ணும். சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன்ல ஏதாவது ஒண்ணு டாமினேட் பண்ணும். It will make the possible situations clearer if we briefly review certain typical forms of composition. So அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா சில முக்கியமான டைப்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் எடுத்து பார்ப்போம். அதுல நம்பர் 1, சயின்டிபிக் ரைட்டிங். சயின்டிபிக் ரைட்டிங்ல இந்த 4ம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்ப்போம், எது டாமினேட் பண்ணுது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சப்பார்டினேஷன் இன் சயின்டிபிக் ரைட்டிங். சரி, இதே போல சப்டைட்டில் வந்து உங்களுக்கு எஸ்ஏல கிடையாது. இந்த சப்டைட்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவரோட கான்டென்ட்ஸ் பேஜில் இருக்கு இல்லையா, அப்படி வந்து நம்ம எஸ்ஏ வந்து டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, a man writing a scientific treatise. நீங்க வந்து பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து சயின்ஸ்ல ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. ஆர் சிம்பிளி நம்ம வந்து ஒரு தீசிஸ் எழுதுறோம்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், will put the sense of what he has to say first. நீங்க வந்து ஒரு எஸ்ஏ எழுதுறீங்க, ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க, ஒரு முக்கியமா ஒரு சயின்டிபிக் ஆர்டிகல் எழுதுறீங்கன்னா அந்த இடத்துல எது டாமினேட் பண்ணும்? சென்ஸ். என்ன சொல்ல விரும்புறோம், வாட் ஒன் ட்ரைஸ் டு கன்வே, நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லணும், அதுதான் டாமினேட் பண்ணும். He will subordinate his feeling about his subject or about other views upon it. நீங்க அந்த இடத்துல போய்கிட்டு நான் வந்து இவ்வளவு புது ஆர்கானிக் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் தெரியுமா, அந்த ஃபீலிங் எல்லாம் அங்கே தேவையில்லை. இது சயின்டிபிக் ட்ரீட்டைஸ், நாளைக்கு ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகணும். அந்த ஃபீலிங் எல்லாம் தூர ஒதுக்கி வச்சிடணும். சயின்டிபிக் ஆர்டிகல் அதெல்லாம் தேவை கிடையாது. நீ எப்படினாலும் இருந்துப்போ, அது உன்னோட பர்சனல்.
அப்போ நீங்க என்ன பண்ணா கேர்ஃபுல் நாட் டு லெட் தம் இன்டர்ஃபியர் டு டிஸ்டார்ட் ஹிஸ் ஆர்குமெண்ட் ஆர் சஜஸ்ட் பயஸ். நீங்க வந்து வெளியிடக்கூடாது. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு என்ன கன்வே பண்ணுமோ ஒரு அப்ஜெக்டிவா கன்வே பண்ணிட்டு வரணும். அப்போ சயின்டிபிக் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் எது டாமினண்டா இருக்குன்னா சென்ஸ். நாளைக்கு ஒருவேளை அந்த எஸ்ஏ நல்லா படிச்ச ஒரு கொஸ்டின் சென்டர் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கேள்வியை கேட்கலாம். when it comes to ஒரு சயின்டிபிக் ட்ரீட்டைஸ் எது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும், சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் அப்படின்னு கேள்வி கேட்டா சென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து சயின்டிபிக் ட்ரீட்டைஸ்ல சப்பார்டினேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்து இன்டர்ஃபியர் விடக்கூடாது. his tone will be settled for him by academic convention. டோன் வந்து நீங்க உங்களோட ரீடர் யாரானாலும் இருக்கலாம், இந்த உலகத்துல உங்களோட ஆர்டிகல் யாருனாலும் படிக்கலாம். அப்ப ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க ஃபேவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அகாடமிக் கன்வென்ஷன் என்ன, பொதுவா நீங்க எம்ஏ இல்ல பிஹெச்டி டெசர்டேஷன்ல தீசிஸ் எழுதுறப்போ சொல்லுவாங்க ஒரு நியூட்ரலான டோன், சப்ஜெக்ட் வந்து ஐ யூஸ் பண்ணக்கூடாது, வீலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நியூட்ரலான ஒரு டோன்ல எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து டோனுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சயின்டிபிக் ரைட்டிங்க்கும் ஒரு மெத்தட் இருக்கும், அந்த கன்வென்ஷன் தான் எழுதணும். அப்ப டோனு வந்து சபார்டினேட் பண்ணப்படும். he will if he is wise indicate respect for his readers. of course ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நீ வந்து நான் தான் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திமிரெல்லாம் எழுத முடியாது. of course ஒரு டோன், நியூட்ரலான டோன் வந்து ரெஸ்பெக்ட் இருக்கணும் ரீடருக்கு. a moderate anxiety to be understood accurately and to win acceptance for his remark. எப்பவுமே வந்து நீங்க எழுதுறப்போ ஒரு பயம் இருக்கும். நம்ம இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு ஒரு பயம், ஒருவேளை நம்ம சொல்றது உங்களுக்கு புரியுதா, இல்ல யாராட்டும் வந்து கமெண்ட் பண்றாங்களா, யாருக்கான்னு புரியுதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தா மட்டும்தான் ஒழுங்கா வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுக்க முடியும், இல்ல எழுத முடியும். மாடரேட் ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். நம்ம கிளாஸ் அவங்க எல்லாம் பிடிக்கணும், வின் அக்செப்டன்ஸ் ஃபார் ஹிஸ் ரிமார்க்ஸ், அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது இருந்தாதான் வந்து உங்களோட ரைட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். So it will be well if his intention as it shows in his work be on the whole confined to the clearest and the most adequate statement of what he has to say. அப்போ உங்களோட இன்டென்ஷன் என்ன, நம்ம சொல்றது கன்வே ஆகணும். அப்போ சென்ஸ் தான் பிரைமரி. அப்போ இன்டென்ஷன் என்ன, அந்த சென்ஸை வந்து கரெக்டான லாங்குவேஜ்ல சொல்றோமா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ அந்த நான் அந்த இமெயில் எழுதுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம், ஒரு முக்கியமான இமெயில் அப்படிங்கிறப்போ. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் எழுதுறோமா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சென்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒரு இது மாதிரி ஒரு ஃபார்மல் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், சயின்டிபிக் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்ஸ் தான் ப்ரிடாமினன்ட். உங்களுக்கு ஃபீலிங், டோன், இன்டென்ஷன்லாம் அடுத்த கட்டம். ஆனால் அந்த இன்டென்ஷன் வந்து அந்த சென்ஸை கன்வே பண்றதுக்கான கிளியரஸ்டா இருக்கணும். இது வந்து ஒரு கான்டெக்ஸ்ட். அப்போ இந்த கான்டெக்ட்ல சென்ஸ் வந்து ப்ரிடாமினண்டா இருக்கு. அப்போ பட் if the circumstances warranted, தேவைப்பட்டா further relevant aims and intention to reorient opinion, சில கான்டெக்ட்ல வந்து நீங்க ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். to direct attention to new aspects, நான் இந்த விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீடரோட அட்டென்ஷனை ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு கூட்டு வரலாம். to encourage or discourage certain methods of work or ways of approach, இதெல்லாம் பண்ண வேணாம், செய்ய வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அப்போ உங்க இன்டென்ஷனை பொறுத்து உங்களோட சென்ஸ் வந்து மாறும். ஆர் ஆப்வியஸ்லி ஃபிட்டிங். சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் irrelevant எய்ம்ஸ், சில எய்ம் வந்து நீங்க என்ன கன்வே பண்ணுமோ அது இருக்கு. சில நேரம் நீங்க தீசிஸ் எழுதுறப்போ தி அக்செப்டன்ஸ் ஆஃப் த ஒர்க் ஆஸ் a thesis for a PhD, நான் எழுதுறது வந்து பிஹெச்டி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, அதை மட்டும் மையமா வச்சுக்கிறது வந்து அது ரெண்டாவது எய்ம். ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து நீங்க தீசிஸ்ல வந்து என்ன ட்ரை பண்றீங்க, என்ன கன்வே பண்றீங்க, அதுதான் முதல் எய்ம். இது வந்து பிராக்டிக்கல், இது வந்து உங்களுக்கு தீசிஸ் கொடுப்பாங்களா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், அது வந்து ரெண்டாவது. இது பிராக்டிக்கல், irrelevant, இப்போதைக்கு இது தேவையில்லை, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி இது விட்டுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் நம்ம வந்து பொலிட்டிக்கல், சயின்டிபிக்ஸ் இதுல பார்க்குறோம், ரைட்டிங்ல சென்ஸ் வந்து டாமினன்ட். அடுத்த கான்டெக்ஸ்ட் பார்க்கலாம், சப்பார்டினேஷன் இன் பாப்புலரைசேஷன். அதாவது வெகுஜன மக்களுக்கு வந்து நீங்க சில விஷயத்தை வந்து சொல்ல விரும்புறீங்க, அந்த வெகுஜன மக்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல இருந்து நீங்க சொல்றீங்க, அப்ப என்ன நடக்கும் பார்க்கலாம். கன்சிடர் நவ் a writer engaged upon popularizing some of the results and hypotheses of science. ஒரு சயின்டிஸ்ட் வந்து தான் கண்டுபிடிச்சதுக்கு வந்து நிதி தேவைப்படுதுன்னு வச்சுப்போம், ஆனா மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இது போல வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் இதை ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட் வந்து எடுபடலை,
ஏன் மக்கள் வந்து கன்வின்ஸ் ஆகல. இப்ப மீத்தேன் திட்டம் எடுபடல. அப்ப மீத்தேன் வந்து மக்களுக்கு வந்து சரியா கன்வின்ஸ் பண்ணல. அவங்க போயிட்டு என்ன பண்ணிருக்கணும், அதாவது நிலத்துக்கு எதுவும் ஆகாது இல்ல மீத்தேன் இருக்கு சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு. அப்ப மக்களுக்கு வந்து மீத்தேன் அப்படின்னாலே ஒரு பெரிய இதுன்னு ஆயிடுச்சு. அப்ப மீத்தேன் வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை அப்படின்னு தெரியுது. ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கணும், இல்ல அது ஒழுங்கா வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்க ஓபன் பண்ணிருந்தா விட்டுருப்பாங்க. அப்போ மீத்தேன் அப்படின்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ சயின்ஸ் வந்து அதுல எடுபடாது. அப்போ தமிழ்நாடு வந்து பார்க்கணும் அந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப் பண்றாங்க. அப்போ சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரி அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லியிருக்கணும். அப்போ the principles governing his language are not nearly so simple. For the furtherance of his intention will properly and inevitably interfere with the other functions. அப்போ இதே போல பாப்புலரைசேஷன்ல வந்து சென்ஸ் முக்கியம் கிடையாது. நான் வந்து லாயலா வந்து போயிட்டு மீத்தேன் இதுல இருக்கிற இந்த ஃபார்முலா இது இப்படி அங்க வந்து சயின்டிபிக்கெல்லாம் பேசக்கூடாது. சென்ஸ் முக்கியம் கிடையாது. இன்டென்ஷன் என்ன, இதுக்கு வந்து ஃபண்ட் தேவை, இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மக்களோட நம்பிக்கையை பெறணும். அப்ப என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் சென்ஸ். அந்த ப்ராஜெக்டோட முழு டீடைல்ஸும் அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, எசன்ஸ் அவங்களுக்கு புரியுற மாதிரி. இன்டென்ஷன் என்ன, உனக்கு ஃபண்ட் தேவை, இந்த ப்ராஜெக்டை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். அப்போ இன்டென்ஷன் தான் வந்து இடத்துல முக்கியம். பாப்புலரைசேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஜஸ்ட் திங்க் ஆஃப் அப்துல் கலாம். நீங்க அப்துல் கலாம் பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், என்னைக்காவது வந்து அவர் நியூக்ளியர் வெப்பனை பத்தி பேசுவாரா, அது வந்து சயின்டிபிக் என்னைக்காவது பேசியிருக்காரா? ஏன்னா தெரியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றோம். பொக்ரானில் நாங்கள் வெடிச்சோம், இது வந்து ஒரு சிக்னிபிகண்டான விஷயம், யாருக்கும் தெரியாம அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைட். அதுல அவர் வந்து போயிட்டு இந்த அணுவை வந்து இப்படி பொழந்து இதுல அப்படிலாம் சொல்லல. மக்களுக்கு என்ன தேவையோ எப்படி போகணும் அதை மட்டும் பண்றாரு. அப்போ பாப்புலரைசேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷன் என்ன, மக்களோட அக்செப்டன்ஸ். அப்போ அதுக்காக நீங்க வந்து சென்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அப்போ பாப்புலரைசேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷன் ப்ரிடாமினண்டா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் precise and adequate statement of the sense may have to be sacrificed. அவ்வளவுதான். அப்போ பாப்புலரைசேஷனை பொறுத்த வரைக்கும் வெகுஜனத்தோட ஒரு திட்டத்தை போய் நீங்க சேர்க்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த சென்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது. என்ன சொல்ல வரீங்களோ அது வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும். அதனால வந்து ரொம்ப டீடைல்டா போயிட்டு சயின்டிபிக்கான லாங்குவேஜ்ல பேசக்கூடாது. சென்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணு டு சம் டிகிரி அட்லீஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் இன்டெலிஜிபிலிட்டி பொதுவா புரியணும் இல்லையா? அவங்ககிட்ட போயிட்டு எல்லா டீடைல்ஸும் சிம்பிள். நீங்க நாளைக்கு போயிட்டு உங்க இப்ப இன்னைக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வந்து 4 kinds ஆஃப் மீனிங் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல இருக்கிறது ஃபுல்லாத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா வீட்டுல உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏதோ ஆயிடுச்சு, யாரோ ஒரு புள்ள பேசுனது கேட்டு வந்து பைத்தியம் முத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் அப்படின்னா நீங்க பேசுங்க, அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியுற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்னா சென்ஸ். ஓ ஃபீலிங் அப்படின்னு சொன்னா உன்ன காதலிக்க இப்படி சொன்னல, நீ சமைக்கிறப்போ நல்லா இருக்குன்னு மனமாற சொன்னல, அதுதான் ஃபீலிங். அப்படியே நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ஐஏ ரிசர்ச்சை பத்தி பேசக்கூடாது, நியூ கிரெடிட்ஸை பத்தி தேவையில்லை. இந்த ஜென்ரல் ஐ மீன் இந்த டெக்னிக்கல் ஜார்கன்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீங்க சாதாரண பேசணும். அப்போ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்டார்ஷன்ஸ் மே பி நெசசரி இஃப் த ரீடர் இஸ் டு ஃபாலோ. அவங்களுக்கு புரியணும்னு சொன்னா அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சென்ஸ் வந்து தூர போட வேண்டியதான். ரெண்டாவது கட்டத்துக்கு தள்ளப்படுது, இன்டென்ஷன் தான் முக்கியம். செகண்ட்லி, a much more lively exhibition of feelings on the part of the author towards his subject is usually appropriate and desirable. நீங்க வந்து மேடையில பேசுறப்போ இல்ல வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக பேசுறீங்க, அப்படியே உணர்ச்சி பூர்வமா பேசணும். இது மட்டும் நடந்தா இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா பேசுறப்ப தான் நமக்கு வந்து ஓ அப்படியா, அப்ப வந்து உணர்ச்சி இங்க அடக்கக்கூடாது. இப்ப சயின்டிபிக் ரைட்டிங்ல வந்து ஃபீலிங்ஸுக்கு வேலையே கிடையாது. பட் இங்க வந்து நீங்க காமிக்கணும். மேடையில பேசுறப்போ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன் காமிக்கணும், இப்படிலாம் உணர்ச்சி படுறாங்கன்னு சொல்லிட்டு. இன் ஆர்டர் டு அவேக்கன் அண்ட் என்கரேஜ் ரீடர்ஸ் இன்ட்ரெஸ்ட். உடனே வந்து தூங்கிருக்கணும், எந்திரிக்கணும். ஐயோ இந்தியா வந்து நாளைக்கு மட்டும் நிலாவில் கால் எடுத்து வச்சா நம்மளுக்கு நாளைக்கு வந்து நிலாவை பங்கு போடுறப்ப நம்ம ஒரு சொத்து கேட்கலாம். அப்படியா, ஆமா. ஸோ நீங்க வந்து ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ் வந்து உள்ள எடுத்து வந்து இங்க காமிக்கணும் பாப்புலரைசேஷன்ல. அடுத்தது thirdly, more variety of tone will be called for. நீங்க என்ன பண்ணணும், சின்ன சின்ன ஜோக் நடுவில் உங்களோட வாழ்க்கையில இருந்து ஏதாட்டு ஒண்ணு ஒரு இன்சிடென்ட். இப்ப நான் வந்து இந்த இமெயில் சொன்னதுக்கு காரணம் என்ன, சோ தட் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இல்ல ஒரு ஜோக், இல்ல ஒரு ஹியூமரஸான இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் அட்மிசபிள், அந்த இடத்துல தேவைப்பட்டா சொல்லலாம். இப்ப இந்த எஸ்ஏ வந்து கொஞ்சம் டஃப் அப்படிங்க நினைச்சுக்கிட்டா இப்ப நான் என்ன பண்ணணும், நடுவில் ஏன்னு சொன்னா அந்த இமெயில் முடிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு ஃபிளாப்
நான் ஹலோன்னு போட்டது வந்து ஒட்டுமொத்தமா அந்த நாட்டுக்கு போறதே, பிரான்ஸுக்கு போறதே தடுத்துருச்சு. அப்போ ஒரு நாள் என்னோட கைடோட மேம், அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நீ எவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம், ஒரு இமெயில் எழுத தெரியலடா உனக்கு அப்படின்ட்டாங்க. நீ பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருக்க, உனக்கு தான் அப்போ ஒரு இமெயில் கூட எழுத தெரியலையே அப்படின்னு ஒரு நக்கலா சொல்லிட்டாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து மறக்க முடியாது. அதாவது அவங்க கிண்டலுக்கு சொல்றாங்க, பட் ஆமா இல்ல, என்ன பிரயோஜனம், பிஹெச்டினா அவங்க ஒரு இமெயில் எழுத தெரியல, ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சொன்னதுதான், ஸ்கூல்ல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, டியர் தானே போட சொன்னாங்க, நீ ஹலோன்னு போட்டிருக்க. அவங்க சாதாரணமா கேட்கறாங்க. ஆனா இந்த ஃபீல்ட்ல இருந்துகிட்டு அதை விட்டுட்டோம். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு பாப்புலரைசேஷன். இப்ப இந்த எஸ்ஏ உங்களுக்கு சாதாரணமா கன்வே பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஏதாட்டும் ஒரு அனெக்டோட், ஒரு ஜோக்கு, ஒரு ஹியூமர், ஏதாட்டும் வெரைட்டி ஆஃப் டோன், சில நேரம் ஹை டோன்ல பேசணும், அப்படியே மெதுவா பேசணும், இருக்கணும், வெரைட்டி இருக்கணும். அப்போதான் வந்து ஒர்க் ஆகும். அப்போ வித் திஸ் இன்க்ரீஸ்ட் லிபர்ட்டி, அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்னனாலும் பண்ணலாம். டாக்ட், எப்படினாலும் நெளிவு சுழிவெல்லாம் உங்களுக்கு தெரியணும். த சப்ஜெக்டிவ் கவுண்டர் பார்ட் ஆஃப் டோன், நீங்க வந்து எந்த இடத்துல ஏத்தணும், எந்த இடத்துல இறக்கணும் உங்க டோனை, வில் பி அர்ஜென்ட்லி ரெக்வயர்ட். அந்த சிச்சுவேஷன் வந்து ஆடியன்ஸ் தூங்குற மாதிரி தெரியுதான், உடனே ஒரு கதை டக்குன்னு வந்து பேசணும். A human relation between the expert and his lay audience must be created. நீங்க பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம லிட்டரேச்சர்லயும் நடக்கும். லிட்டரேச்சர்ல வந்து இந்த கிரிட்டிசிசம் தியரி வந்து டீச் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னா டீச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாப்ல, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இப்பதான் அவங்க கிரிட்டிசிசம்னா விமர்சனம் என்னன்னு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஐயர் ரிச்சர்ட்ஸ்னா யாருன்னு தெரியுமா உனக்கு, நியூ கிரிட்டிசிசம், பயந்துருவாங்க. மெல்லமா வந்து யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், ஐயர் ரிச்சர்ட்ஸ் ஒரு டீச்சர்ப்பா, அந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை கொடுத்து வந்து வாங்குவாரு அப்படின்னு சொல்றப்போ, ஓ அவ்வளவுதானா, சாதாரண ஆயிடும். அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் வந்து சாதாரண ஆடியன்ஸ், லே ஆடியன்ஸ்ட பேசுறப்போ நீங்க இந்த சென்ஸ் எல்லாம் தூர தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கூட ஒன்றி போயிடணும். as many specialists have discovered is not easy. ஆனா அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. These other functions will interfere still more with the strict accuracy of statement. அப்போ இந்த இடத்துல இன்டென்ஷன் முக்கியம்னாலும் சென்ஸ் ஃபீலிங் டோனும் வந்து டாமினேட் பண்ணும். அண்ட் இஃப் த சப்ஜெக்ட் ஹேஸ் அ டெண்டன்சி, இப்போ நீங்க எந்த தலைப்பை பேசுறீங்களோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. இஃப் பொலிட்டிக்கல், எத்திக்கல் ஆர் தியலாஜிக்கல் இம்ப்ளிகேஷன், கடவுளை பத்தி தப்பா பேசுற, திடீர்னு நீங்க சாதாரணமா வந்து ஜோக் அடிச்சிருப்பீங்க, ஆனா திடீர்னு அது வந்து என்ன சொல்லுவாங்க, இது இந்து மதத்தை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது, இது வந்து ஒரு செக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையும் பார்த்து பேசணும். The intention of the work will have further opportunities to intervene. So simply put, இது மாதிரி பாப்புலரைசேஷன், வெகுஜன மக்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து கன்வே பண்றப்போ அந்த இடத்துல ப்ரிடாமினண்டா இருக்கிறது இன்டென்ஷன். அந்த இடத்துல வந்து சென்ஸை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், விதமான ஃபீலிங் எக்ஸிபியூட் பண்ணணும், அண்ட் டோன் வந்து வெரைட்டியா இருக்கும். இது வந்து ரெண்டாவது கான்டெக்ஸ்ட். அடுத்து நான் பார்க்க போறது மூணாவது கான்டெக்ஸ்ட், சபார்டினேஷன் இன் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ். இப்ப மேடை பேச்சு இருக்கு. அப்போ மேடை பேச்சில் வந்து இந்த நாலு என்ன இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். This leads us to the obvious instance of political speeches. What rank and precedence shall we assign to the four language functions if we analyze public utterances made in the midst of a general election? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு லீடர் வந்து நம்ம கிட்ட பேசுறாரு, அப்ப என்ன ஆகும், அப்ப எது வந்து டாமினண்டா இருக்கும்? அவர் சொல்றாரு ஃபோர்த் ஃபங்க்ஷன், அதாவது சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன். ஃபர்தர் மோர் ஆஃப் இன்டென்ஷன். இன்டென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இன்டென்ஷன் என்ன, நாளைக்கு எனக்கு நீங்க ஓட்டு போடணும், நான் என்ன வேணாலும் பேசினாலும் சென்ஸ், அவன் பேசுறதுல அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அவன் உணர்ச்சி வந்து எப்பனாலும் கண்டிப்பா உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசணும், ரைட்டா? டோன் வந்து வெரைட்டி வெரைட்டியா இருக்கும். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சோட பர்பஸ் என்ன, கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நாடி நரம்பெல்லாம் நம்மளுக்கு வந்து புடைச்சிக்கிட்டு நாளைக்கு வந்து அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், அவ்வளவுதான். இஸ் அன்மிஸ்டேக்கபிளி ப்ரிடாமினன்ட். நாளைக்கு இந்த எஸ்ஏல இருந்து இப்படி ஒரு கேள்வி வரலாம், அதாவது பப்ளிக் அட்டரன்சஸ்ல எது வந்து அன்மிஸ்டேக்கபிளி ப்ரிடாமினன்ட் அப்படின்னு கேட்டா இன்டென்ஷன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து ஒருவேளை இந்த எஸ்ஏ ஒழுங்கா பிடிச்ச ஒரு கொஸ்டின் செட்டர் வந்து இப்படி கோடு போட்டு கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் புரிஞ்சுன்னா ஈஸியா வந்து மாத்திடலாம். அப்போ நாளைக்கு வந்து ஓட்டு வாங்குறது தான் முக்கியம். நீ என்னனாலும் வாக்குறுதி கொடு, நாளைக்கு அதை நிறைவேற்றாலும் அடுத்தது. இப்ப அந்த கேட்ட உடனே அப்படியே வந்து நாடி நரம்பு நமக்கு வந்து துடிக்கணும், தமிழ் இந்தியா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே புடைச்சிட்டு வரணும். அப்போ இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் டு த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ் அபவுட் காஸ். அப்ப என்ன பண்ணணும், அந்த இன்டென்ஷனை கன்வே பண்றதுக்கு எது உணர்ச்சி வசப்படணும், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ். அப்படியே வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி பேசணும். காசஸ், பாலிசிஸ், லீடர்ஸ், ஆப்போனன்ட்ஸ், எதிராளி இதை பண்ணிட்டான், நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூச்சலிடணும். ஃபங்க்ஷன் 3 அண்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபேவரபிள் ரிலேஷன்ஸ்
வித் த ஆடியன்ஸ், த கிரேட் ஹார்ட் ஆஃப் த பீப்புள். மக்களோட இது வந்து அப்படி உங்க வசப்படுத்திக்கணும். டோன், அவங்க வந்து பாரு எப்படி பேசுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வசப்பட்டு உங்க டோன் வந்து அவங்க கூட சேர்ந்து ஆடியன்ஸ் ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்காக தானே அவர் உயிர் சிந்துறாரு, ரத்தத்தை சிந்துறாருன்னு சொல்லிட்டு அவர் கூட நீங்க போயிடணும். அப்போ ரெகக்னைசிங் திஸ் ought we to be pained or surprised that function 1 என்ன சென்ஸ், அவன் பேசலாம் அர்த்தம் இருக்கா? the presentation of facts, of objects of thought to be regarded or facts are regarded is equally subordinated. சென்ஸ் வந்து இந்த இடத்துல அடி வாங்கும். நீ அந்த இடத்துல போயிட்டு உள்ளதை உள்ள போது சொல்ல முடியும். இப்ப சில ப்ராஜெக்டை கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனா வந்து அந்த இடத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து, அது நாட் பாசிபிள் சில விஷயம். ஆனா அப்படிதான் பேசணும். அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து கேட்பாங்களே, நாளைக்கு கேட்டாலும் என்ன பண்றது, அப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது. அது ஃபங்க்ஷன் 1. அந்த சென்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடணும், சப்மிட் பண்றோம். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பீச் வரைக்கும் அகைன் இன்டென்ஷன் தான் வந்து முக்கியம், பாப்புலரைசேஷன் போல. ரைட்டா? சரி, அடுத்தது பார்ப்போம். அப்போ பட் ஃபர்தர் கன்சிடரேஷன் ஆஃப் தி சிச்சுவேஷன் வுட் லீட் அஸ் டு அ டாபிக் தட் மஸ்ட் பி எக்ஸாமின் லேட்டர். என்னன்னு சொன்னா சின்சியாரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க பேசுறப்போ அந்த பேசுறது எவ்வளவு சின்சியரா பேசுறீங்க. பட் அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு செப்பரேட் டாபிக், இதை வந்து நான் இங்க பேச விரும்பல. a word with several important meanings, இதை வந்து சாப்டர் 7ல வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல போட்டார். சரியா? சரி, அடுத்தது நம்ம 4th கான்டெக்ஸ்டுக்கு போவோம். சப்பார்டினேஷன் இன் கான்வர்சேஷன். சாதாரணமா மக்கள்கிட்ட பேசுறப்போ என்னவா இருக்கும், அந்த இடத்துல எது டாமினேட் பண்றதுன்னு பார்ப்போம். அகைன் நீங்க பாத்தீங்கன்னா in conversation perhaps we get the clearest examples of these shifts of function, the normal verbal apparatus of one function being taken over by another. சாதாரணமா நீங்க பேசுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை டாமினேட் பண்ணும். அதுல பாத்தீங்கன்னா intention as we have seen may completely subjugate the others. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா intention டாமினேட் பண்ணும். இப்ப நீங்க சாதாரணமா போறீங்க, ஒரு சாதாரண கான்வர்சேஷன், ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பைக் வாங்கிட்டு வரணும் இல்லையா? அப்ப பைக் வாங்கணும்னா அப்ப இன்டென்ஷன் என்ன, பைக் வாங்கணும். நேரா போயிட்டு அங்க போயிட்டு நீங்க வந்து வளவலான்னு பேசிட்டு இருக்காது. வெளியே போறேன், ரொம்ப நெருங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, மச்சான் பைக் வேணும், வீட்டுல இருக்கு போய் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இதை இன்னொருத்தர் போயிட்டு தெரியாதவங்க போய் பைக் வேணும். இது போல வந்து நாளைக்கு அவசரம் போக வேண்டியதா இருக்கு, இன்டர்வியூ ஒண்ணு, அப்ப வந்து யூ கிவ் எக்ஸ்பிளனேஷன். அப்ப இன்டென்ஷன் என்ன, பைக் வாங்குறது. அப்ப அந்த இன்டென்ஷன் சாதாரண அன்றாட கான்டெக்ட் தான். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவீங்க. ஸோ ஆன் அக்கேஷன் மே ஃபீலிங் ஆர் டோன் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் த்ரூ சென்ஸ். அந்த இடத்துல வந்து அர்த்தமும் சரி அந்த ஃபீலிங் டோன்லாம் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த இன்டென்ஷனுக்காக சேர்ந்து உழைக்கும். Translating themselves into explicit statements about feelings, attitudes towards the things and people statements, sometimes belied by their very form and manner. இது எல்லாம் சேர்ந்து எந்த நோக்கம், இன்டென்ஷனா நோக்கம், அந்த நோக்கத்துக்காக வந்து இதெல்லாம் வந்து பாடுபடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், டிப்ளமேட்டிக் ஃபார்முலே, FORMULAE. சும்மா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க இல்லையா? இப்போ நீங்க ஒர்க் பண்றப்போ இல்ல நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க இல்ல ஒர்க் பண்றீங்கன்னா காலையில போனா என்னப்போம், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், ஹலோ, இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க்யூ சார், கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? நீ சின்சியராவே நீங்க சொல்றீங்களா நிஜமாவே? இதோட இன்டென்ஷன் என்ன? நாளைக்கு நம்ம சில வீட்டுக்கு போறோம், போயிட்டு வந்து நல்லா இருக்குங்களான்னு கேட்கிறோம். நீங்க நிஜமாவே புடிச்சு கேட்கறீங்களோ புடி வைக்காங்களோ அந்த ஜெனரல் கான்வர்சேஷன் எதுக்கு? இது பொதுவா வந்து வழக்கமா இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னா டு கீப் அப் த ரேப்போ. நாளைக்கு ஒரு மூஞ்சில முழிக்கணும், நாளைக்கு அவர் தான் கிளாஸ் எடுக்க வருவாரு. ஸோ டு எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்காக நம்ம பிடிக்கலையோ, இப்ப கிளாஸுக்கு உள்ள என்ட்ராங்கன்னா எந்திக்கிறோம், இல்ல குட் மார்னிங் சொல்றோம், போனதுக்கு அப்புறம் தேங்க்யூன்னு சொல்றோம். இது வந்து ஒரு ஃபார்முலா. அப்போ இதுக்கு வந்து டெக்னிக்கலா என்ன சொல்றாங்க, பேட்டிக் கம்யூனியன் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு வந்து கேள்வி கேட்கறாங்க, இந்த டேர்மை காயின் பண்ணது யாரு அப்படின்னு கேட்கலாம். இந்த டேர்மை காயின் பண்ணது வந்து மெலினோவெஸ்கி அப்படிங்கிற ஒருத்தர், MALINOWSKY. அவர் தான் வந்து இந்த டேர்மை காயின் பண்றாரு. இது வந்து நீங்க பார்த்தோன்னா லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து பிரெக்மேட்டிக்ஸ்ல படிக்கலாம். பிராக்டிகலா பேட்டிக் கம்யூனியன் அப்படின்னு சொன்னா அந்த அட்டரன்ஸுக்கு வந்து தே ஹேவ் நோ சிக்னிஃபிகன்ஸ். அதோட பர்பஸ் வந்து டு எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச், வெரி மச், ப்ளீஸ் டு மீட் யூ, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? தட் ஹெல்ப் அஸ் டு லிவ் ஆமிகபிளி வித் ஒன் அனதர். எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அது பாட்டு வந்து பேசி பழகிறதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இப்படி ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து இன்டென்ஷன் தான் டாமினேட் பண்ணும். நல்ல உறவுல இருக்கணும் அப்படிங்கிறோம்.
ஸோ இது வந்து பேட்டிக் கம்யூனியன் அப்படின்னு சொல்றோம். இந்த டேர்மை காயின் பண்ணது மெலினோவஸ்கி. இது ஒரு நெட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வியும் கூட. பேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டாவே வந்து கேட்டிருந்தாங்க. இந்த எஸ்ஏவான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் பொதுவாக வந்து கேட்டிருந்தாங்க லிங்குவிஸ்டிக்ஸ்ல இருந்து. ஸோ அண்டர் திஸ் ஹெட் டு மேபி புட் த சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ், த இன்ட்ரோஸ்பெக்டிவ் எக்ஸ்பேட்டியேஷன்ஸ், அதாவது டீடைல்டான ஒரு எஸ்ஏஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா that have recently flourished so much in fiction as well as in sophisticated conversation. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷன் அனலைஸ் பண்ணாலும் இல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டட் கான்வர்சேஷன்ல மக்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலா அனலைஸ் பண்றாங்க. இதை வந்து ஐயர் ரிச்சர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கெப்டிக்கா பாக்குறாரு. Does it indicate a confusion or tenuousness in our feelings that we should now find ourselves so ready to make statements about them, to translate them into disquisitions? அதாவது இதை பத்தி ஒரு டீடைல்டான அனாலிசிஸ் தேவையா, instead of expressing them in more direct and natural ways? அதாவது இதுக்கு பின்னாடி சைக்காலஜி என்ன அதெல்லாம் படிக்கிறதுக்கு பதிலா டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம்ல. உங்களால வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதா நீங்க நினைச்சத, இதுல என்ன சைக்காலஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைக்காலஜியை நக்கல் அடிக்கிற மாதிரி இங்க ஐயர் ரிச்சர்ட்ஸ் வந்து கேள்வி கேட்கிறார். ஆர் இஸ் திஸ் phenomena simply another result of the increased study of psychology? இப்போ வந்து சைக்காலஜி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுனால இதை வந்து இப்படி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்களா? It would be rash to decide as yet. நம்ம அவ்வளவு சீக்கிரம் இதை டிசைட் பண்ண முடியாது. Certainly some psychologists lay themselves open to a charge of emptiness. இது எல்லாருக்கும் தெரியும். சில நேரம் சைக்காலஜிஸ்ட் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா யோசிங்க, எதுக்கு சைக்காலஜிஸ்ட் ஐ மீன் சைக்கியாட்ரிஸ்ட் போறீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை, காசு இல்லைன்னு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிருப்பீங்க, அம்மாட்ட பேசிருப்பீங்க, அப்பாட்ட பேசிருப்பீங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் ஒரு மாதிரி டிஜெக்டட் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்டு கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம், நம்ம மனசுல இருக்கிற பார்லாம் இறங்கிடும், அவ்வளவுதான். இப்போ அது ஸ்ட்ரெஸ்ஸா மாறி உடனே கவுன்சிலிங். அப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியாது. உடனே பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போவோம், இல்ல இப்போ எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வருவோம், கொஞ்ச நேரம் வெளியே போய் பேசிட்டு வருவோம், சாப்பிட்டு வருவோம், சினிமாக்கு போவோம், அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், இல்லை ஃபேமிலி மெம்பர்கிட்ட பேசுவோம். இதே இதுதான் அங்கேயும் போய் பண்ணுவோம். கவுன்சிலிங் செஷன் நம்பர் 1 போய்கிட்டு அவர் கேட்பாரு, சைக்கியாட்ரிஸ்ட் கேட்பாரு, என்னப்பா பிரச்சனை? அங்க போய் தான் நம்மளால பேசுவாப்ல, சாதாரண ஆள்கிட்ட பேசுறதுல. அப்ப அதான் சொல்றாரு, சில சைக்காலஜிஸ்ட் வந்து ரொம்ப எம்டினஸா இருக்கு, ஆஃப் ஹேவிங் சோ டெல்ட் வித் தெம்செல்ஸ் தட் தே ஹேவ் லிட்டில் லெஃப்ட் வித்தின் தெம் டு டாக் அபவுட். அப்ப இது வந்து சில பேர் வார்த்தையால சொல்ல முடியாது. மேபி சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, சில விஷயங்களை வார்த்தையால சொல்ல முடியாது. புட்டிங் இன் டு வேர்ட்ஸ், எது நம்மள ட்ரபிள் பண்ணுதுன்னு சில நேரம் வார்த்தையில சொல்ல முடியாது. If the words are those of a psychological textbook, is a process which may well be damaging to the feeling. அப்ப என்ன பண்ணாது, இந்த வார்த்தை வந்து இதான் என் ஃபீலிங் வந்து இந்த வார்த்தையை கன்வே பண்ணுன்னு சொல்ல முடியாது. இதை நான் சொல்லணும், இது எப்படி சொல்றது எனக்கு தெரியாது. அப்ப நான் பாட்டு உளறிக்கிட்டே இருப்பேன். அப்ப அந்த சைக்கியாட்ரிஸ்டோட வேலை என்ன? நான் என்ன சொல்லலையோ அதை தான் கண்டுபிடிக்கணும். அதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு, வாட் இஸ் நாட் செட் அன்செட். சொல்லாததுதான் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். So I shall be lucky if my readers does not murmur de fabula. அப்படின்னா the story applies to you. யோ அவர் சொல்றாரு அப்படி நக்கல் அடிக்கிறார் தனக்கு தானே ஐயர் ரிச்சர்ட்ஸ். நீ சொல்றது உனக்கும் பொருந்தும், நீ ஏதோ சைக்காலஜிஸ்ட பத்தி பேசுற, நீ சொல்றது எங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வேண்டுறாரு. ஸோ நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்டுக்கு போறாரு. அப்போ பட் ஃபீலிங் அண்ட் சம்டைம்ஸ் tone may take charge. அப்ப அந்த ஃபைனல் இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பொதுவான கான்வர்சேஷன்ல அஃப்கோர்ஸ் இன்டென்ஷன் டாமினேட் பண்ணும், ஆனா சில இடத்துல அந்த உணர்ச்சி மட்டும் முக்கியம். சில நேரம் நீங்க வார்த்தையே பேச மாட்டாங்க, உங்களோட அந்த ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் உங்க கண்கள் பேசிடும் இல்லையா? நீங்க திருன்னு முழிக்கிறது, இல்ல ஏதோ சொல்ல விரும்புறேன், என்னடா சொல்லு அப்படின்னு கேட்போம். இல்ல நீங்க சொல்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லவ் பண்றீங்களா இல்ல கோவமா இருக்கீங்களா எல்லாமே தெரிஞ்சிடும். அப்ப அதுவும் வந்து டாமினேட் பண்ணும். எஸ்பெஷலி one more constantly relevant in poetry. அப்போ கவிதையில சொல்றதை விட சொல்லாததுதான் வந்து அதிகம். If indeed the shift just dealt with above might not be better described as sense interfering with and dominating feeling and tone. அப்ப லிட்ரேச்சர்ல வந்து நீங்க சென்ஸுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லிட்ரேச்சர்ல ஒன்னு சொல்லுவோம், we say something, we mean another. அந்த இடத்துல சென்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த கவிதையை படிச்சா ஒண்ணுமே புரியல, சென்ஸே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த கவிதையோட கான்டெக்ட்ல பாக்குறப்போ சொல்றது ஒன்னா இருக்கும், இம்ப்ளை பண்றது ஒன்னா இருக்கும். அப்போ இந்த கான்டெக்ட்ல இருந்து அவர் லிட்ரேச்சருக்கு தாவறாரு. சரியா? அப்போ இந்த எஸ்ஏவோட அவுட்லைன் நீங்க திருப்பியும் பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து 10 டிஃபிகல்டிஸை பத்தி பேசினாரு. அதுல மேக்கிங் அவுட் அப்படிங்கிறத பத்தி பேசினாரு. அப்போ 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங், சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன், ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்து பேசினாரு. அதை 4 கான்டெக்ட்ல பார்த்தோம். ஒரு சயின்டிபிக் ரைட்டிங்ல வந்து சென்ஸ் டாமினேட் பண்ணும், பாப்புலரைசேஷன் இல்ல பொலிட்டிக்கல் ஸ்பீச் இல்ல கான்வர்சேஷன் இன்டென்ஷன்ஸ் டாமினேட் பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போயட்ரியில வந்து என்ன டாமினேட் பண்ணும், இல்ல போயட்ரியில எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம மேக் பண்றோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம் டிஆர்பியா இருக்கட்டும், இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்துச்சு, சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ். பொதுவா வந்து ஐயர் ரிச்சர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவிதையில நம்ம தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அது என்ன சூடோ ஸ்டேட்மெண்ட்? சூடோனா ஃபால்ஸ். சிம்பிளி புட், when this happens, the statements which appear in the poetry are there for the sake of their effects upon feelings, not for their own sake. கவிதையில வந்து நீங்க வந்து ஒரு வரியை எழுதுறது வந்து மீனிங்கை கன்வே பண்றதுக்கு கிடையாது, சென்ஸ் கிடையாது, ஃபீலிங், எந்த உணர்ச்சியை வந்து நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க, காதலா, நட்பா. அப்போ அந்த கவிதை வந்து எதை பத்தி, அந்த தலைப்பை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளும் நீங்க பயன்படுத்தலாம். அப்ப அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வந்து லிட்டரல் மீனிங்கா எடுத்துக்கூடாது, டெனரேட்டிவ் மீனிங் எடுத்துக்கூடாது, ஃபிகரேட்டிவ் மீனிங்கா எடுத்துக்கணும். ஏன் இவன் ரோஸ்ட்னு எழுதிட்டு இருக்கான், ஏன் நாயின்னு எழுதுறான்? அந்த இடத்துல நாய் வந்து லாயல்ட்டியை கூட குறிக்கலாம். அப்போ ஹென்ஸ் டு சேலஞ்ச் their truth, to question whether they deserve serious attention as statements claiming truth is to mistake their function. அது ஒரு தவறு. நீங்க வந்து when you analyze poems அப்படின்னு சொன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணக்கூடாது. அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் இன் போயட்ரி அது வந்து ஒரு சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளவுதான். ஆனா லிட்ரேச்சர்ல நம்ம மேக் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவீங்க, அது லிட்டரல் மீனிங்கை குறிக்காது, அது ஒரு ஃபீலிங்கை, ஒரு உணர்ச்சியை கன்வே பண்றதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லியிருப்பீங்க. அதுதான் முக்கியம். அப்ப இந்த ஆர்குமெண்ட் வந்து பாக்குறப்போ உங்களுக்கு வந்து யார் ஞாபகத்துக்கு வருவா? ஸோ யார் இப்ப அந்த எஸ்ஸே எழுதுனா an apology for poetry இல்லையா? அந்த எஸ்ஸேல ஒரு முக்கியமான என்ன, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிளாட்டோ வந்து தன்னோட ரிப்பப்ளிக்ல வந்து என்ன சொல்லிட்டாரு, போயட்ஸ் எல்லாம் லையர்ஸ், போயட்ஸ் எல்லாம் வந்து பொய் சொல்றவனுங்க, அதனால தன்னோட ரிப்பப்ளிக்ல அதாவது காமன்வெல்த்ல வந்து போயட்ஸ் வந்து பேன் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ போயட்ஸ் ஆர் லையர்ஸ், போயட்ரி வந்து அபியூஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை வந்து யார் இந்த எஸ்ஏல டிஃபெண்ட் பண்றா? அப்பாலஜி ஃபார் போயட்ரி. அவர் என்ன சொல்றாருன்னா, போயட்ரி நீ எதுக்குடா நாங்க, அதாவது போயட்ஸ் வந்து நாங்க என்னைக்காட்ட உண்மையை சொல்றேன்னு கிளைம் பண்றோமா? கிளைம் பண்ணல. உண்மை சொல்றேன் நான் கிளைம் பண்ணாதான் நான் சொல்றது வந்து நீ பொய்ன்னு சொல்லலாம். நாங்க தான் உண்மையே சொல்லியே, நாங்க எழுதுனா ஃபிக்ஷன் நாங்க சொல்றோமே, நீ ஏன் வந்து கவிதையில உண்மையை தேடுற, அது ஓன் தப்பு, ஏன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சிட்னி, பிலிப் சிட்னி வந்து தன்னோட டிஃபென்ஸ்ல சொல்றாரு. ஆல்மோஸ்ட் அதே பாயிண்ட் தான் இங்கேயும் வருது. ஐயர் ரிச்சர்ட்ஸும் அதே தான் சொல்றாரு. ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் அ டிஃபென்ஸ். டு நாட் லுக் ஃபார் சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பைனரிக்குள்ள வந்து லிட்ரேச்சர்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை தயவு செய்து படிக்காதீங்க. we do not claim truth, லிட்டரல் மீனிங் பார்க்காதீங்க லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ we look for pseudo statement. அப்ப என்ன சொல்றாருன்னா, the point is that many if not most the statements in poetry are there as a means. கவிதையில நீங்க எழுதுற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு மீன்ஸ், ஒரு வழி, அவ்வளவுதான். அது மூலமாக வேற ஏதோ ஒன்று கன்வே பண்றீங்க, அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. as a means, அவ்வளவுதான், to the manipulation and the expression of feelings and attitudes. ஒரு உணர்ச்சியை கன்வே பண்றதுக்கு மொழியை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதானே தவிர அந்த மொழிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. not as a contribution to any body of doctrine of any type whatsoever. hey, வேர்ட்ஸ்வொர்த் இல்ல ஷேக்ஸ்பியர் இந்த லைனை எழுதிட்டாங்க, இது மூலமா அவங்க அதை கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த கான்டெக்ட்ல ஏன் அந்த கேரக்டர் அப்படி சொன்னதுன்னு சொல்லிட்டு யோசிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஜஸ்ட் அ மீன்ஸ், ஒரு வழி, அவ்வளவுதான். சரியா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கவிதையில ஒரு பிரச்சனை இருக்கு. there are two types of poetry ஜென்ரலா, நரேட்டிவ் அண்ட் மெடிடேட்டிவ். நரேட்டிவ் அப்படின்னு சொன்னா ஒரு கதை. இப்போ நீங்க வந்து எபிக், ஹோமரோட இலியட் அண்ட் ஒடிசியெல்லாம் வந்து நரேட்டிவ் போயட்ரி, அது வந்து ஒரு கதை சொல்லுது. அப்போ வித் நரேட்டிவ் போயட்ரி தேர் இஸ் லிட்டில் டேஞ்சர் ஆஃப் எனி மிஸ்டேக் அரைசிங். அந்த கதை படிக்கிறப்போ மீனிங் கரெக்டா கன்வே ஆகும். இதே போல வந்து ஆக்விலஸ் என்ற ஒரு மாவீரன் இருந்தான், அவன் வந்து ட்ராய் நகரத்துல போய் முற்றுகையிட்டிருப்பான், அவனுக்கு அந்த கதை வந்து தெளிவா இருக்கு.
அந்த இடத்துல எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. ஆனா லிட்ரேச்சர்ல இன்னொரு டைப் இருக்கு, மெடிடேட்டிவ் போயட்ரி, அதாவது ரிஃப்ளெக்டிவ் போயட்ரி. ஒரு கவிஞர் வந்து இயற்கையை பார்த்து அதை பத்தி மெடிடேட் பண்ணுவார். அது வந்து பிட் பிலோசாபிக்கலா இருக்கும். தேர் இஸ் கிரேட் டேஞ்சர் ஆஃப் அ கன்ஃபியூஷன் விச் மே ஹேவ் டூ செட்ஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ். இதனால என்ன ஆகும், ரீடர் வந்து தப்பா பண்ணிப்பா. அப்போ நீங்க விமர்சிக்கிறப்போ இந்த தப்பு பண்ணக்கூடாது. நம்பர் ஒன் ப்ராப்ளம் என்ன? On the one hand, there are very many people who, if they read any poetry at all, அவங்க கவிதை படிச்சாங்கன்னா, படிச்சால் மட்டும் try to take all its statements seriously. இதுதான் தப்பு. நீ லிட்ரேச்சர் விமர்சனம் பண்றனா எல்லாத்தையும் லிட்டரலா எடுத்துக்க கூடாது. நாங்க ஒன்னு சொல்லுவாங்க, ஆனா அது அர்த்தம் கிடையாது. நீங்க என்ன பண்ணிக்கணும், லிட்ரேச்சர் வந்து ஒரு திடீர்னு அர்த்தம் படிச்சுட்டு and find them silly, ஏன்னா லூசுத்தனமா எழுதியிருக்கிறான். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க படிக்கிறீங்க, மை சோல் இஸ் அ ஷிப் இன் ஃபுல் செயில் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். நம்மால் வந்து இலக்கியம் என்னன்னு தெரியாத ஒருத்தன் வந்து இதை படிக்கிறான், என் ஆன்மா ஒரு கப்பல் வந்து காத்துல பறந்து விரிஞ்சிட்டு போற மாதிரி இருக்கு, ஆத்மா எப்படினா கப்பல் மாதிரி இருக்கும், பைத்தியங்க மாதிரி எழுதியிருக்கிறானே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து ஃபிகரேட்டிவ், மெட்டபாரிக்கல். என்னோட ஆன்மா வந்து ஒரு ஃபீலிங், ஒரு ஷிப் வந்து ஃபுல் செயில் நல்லா காத்தடிக்குது, இப்ப எப்படி இருக்குன்னா we feel free, there is no constraints, you feel liberated அப்படின்னு சொல்லணும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா சொன்னா அது கவிதை கிடையாது. இது மூலமா வந்து மறைமுகமா சொல்றோம். அப்ப இது வந்து ஒரு லிட்ரல் சயின்டிபிக் ஸ்டேட் மாதிரி நீ எடுத்துக்கூடாது. கப்பல் வந்து ஃபுல்லா வந்து செயல் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கூடாது. அப்ப இந்த எக்ஸாம்பிள் வந்து லிட்டரலா எடுக்கிறது வான் தப்பு. சீம்ஸ் டு தெம் a very profitless kind of contribution to psychology. இது எந்த ஒரு பங்கு வகிக்கல சைக்காலஜிக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. This may seem an absurd mistake, but alas, it is nonetheless common. இது பொதுவா வந்து லிட்ரேச்சர்ல இப்படிப்பட்ட தப்பை பண்றாங்க. So do not take statements in poetry seriously. இங்க யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் pseudo statements, statements which try to convey a feeling, not truth அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது மிஸ்டேக் என்ன? இது ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக், on the other hand, there are those who succeed too well. சில பேர் வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க, ஆனா என்னன்னா who swallow beauty is truth, truth beauty. இது யாருப்பா, எந்த ரொமான்டிக் பாயிண்ட் வந்து இந்த லைனை எழுதுறாரு, எந்த ரொம்ப ஃபேமஸான போயம் இல்லையா, இதுல வரக்கூடிய சில லைன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஓட், யாரு, எந்த ரொமான்டிக் பாயிண்ட் வந்து இது எழுதுறாரு, கடைசியில பாத்தீங்கன்னா வரும் பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. இதை படிச்சா யாரும் என்ன நினைப்பானுங்க, as the quintessence of an aesthetic philosophy. இதை படிச்ச உடனே ஏதோ வந்து ஏஸ்தட்டிக்ஸ், இந்த பியூட்டி அப்ரிஷியேட் பண்றது ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறாப்ல, not as the expression of a certain blend of feelings, and proceed into a complete stalemate of muddle mindedness. உடனே இதை படிச்சுக்கிட்டு யார் இவன் எழுதுனா, கீட்ஸ், எந்த பைத்தியக்காரமா எழுதியிருக்கிறான், அவனா ஒரு கவிஞனா, ஓடானே கிரேஷியன் ஏர்னா, அந்த ஏர்ன்ல வந்து கடைசி லைன்ல வருது பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி அப்படின்னு அந்த ஏர்ன் தான் பேசுது. இதை படிச்சுட்டு நம்மளால சொல்லுவான், புத்தி கலங்கிருக்கு கீட்ஸுக்கு, என்னன்னு தெரியாம எழுதிட்டாப்புல. அது எப்படி அழகுதான் உண்மை, உண்மைதான் அழகு எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்ன? அப்ப ஐயர் ரிச்சர்ட் சொல்றாரு, கண்ணா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீ தனியா எடுத்து படிக்கக்கூடாது, இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கான்டெக்ட்ல வச்சு படிக்கணும். இந்த இதை சொன்னது யாரு? அந்த ஏர்ன். அந்த ஏர்ன் என்ன சொல்லுது? பியூட்டி இஸ் ட்ரூத். எதோட பியூட்டி? அதோட பியூட்டி. The beauty of the urn is a truth. ஏன் அந்த ஏர்ன்ல இருக்கிற சில முக்கியமான லைன்ஸ் என்னப்பா? heard melodies are sweet, those unheard are sweeter. கேட்ட ராகங்களை விட கேட்காத ராகங்கள் இனிமையானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபால் அப்பான் தான்ஸ், சாரி அது வந்து வேற, சாரி இது ஏர்ன்ல. அப்ப இந்த ஏர்ன்ல பாத்தீங்கன்னா, ஸோ ஏர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது வரும், ஹர்ட் மெலடிஸ். அதுல வந்து பாப்பீங்கன்னா அந்த பிபி எல்லாம் வாசிப்பாங்க, அந்த சவுண்ட் வந்து என்னைக்கும் கேட்டே இருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு மார்பிள் ஏர்ன். அந்த மார்பிள் ஏர்ன்ல யாரை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறாங்க? ஒரு கிரீக் கல்ச்சர், ஒரு கிரீக் வில்லேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு மரத்துக்கடியில ரெண்டு காதலர்கள் சந்திப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாடை வந்து ஹெய்ஃபர், மாடை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு கூட்டி போறாங்க. இன்னொரு பக்கம் மியூசிக் இருக்கு. ஸோ இதே போல ட்ரூத் நிஜமாவே வந்து ஒரு கிரீக் வில்லேஜ்ல நடக்கக்கூடிய விஷயங்களை அங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அதனால ட்ரூத் இஸ் பியூட்டி இஸ் ட்ரூத். ஏன் அது அழகா இருக்கு? ஏன்னா உண்மையை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, அதனால அழகா இருக்கு. அந்த உண்மை வந்து அழகா இருக்கு, இல்ல அழகாக அந்த உண்மை போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு. பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. இந்த அர்த்தம் உனக்கு எப்போ கிடைக்கும்? யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் இன் த கான்டெக்ஸ்ட். அந்த பொய்டிக்கல் கான்டெக்ட்ல வச்சா மட்டும் இந்த அர்த்தம் கிடைக்கும்.
ஈவன் லிட்ரேச்சர் ப்ரொஃபசர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, டைரக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கான்டெக்ட் வந்து தூக்கிடுவாங்க. அதை தூக்கிட்டு பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி, உண்மைதான் அழகு, அழகுதான் உண்மை. இந்த இடத்துல வந்து லிட்டரலா வந்து ட்ரூத் நினைச்சுக்கிறாங்க. இட்ஸ் நாட் ட்ரூத். இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிரீக் கல்ச்சர் ஆன் தட் ஏர்ன், அதுதான் அந்த ட்ரூத்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையா இருக்கு. இங்க வந்து அந்த மார்பிள்ல பியூட்டிஃபுல்லா வந்து ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஏர்ன் சொல்லுது. ஸோ இதை தெரியாதவன் என்ன பண்ணிடுவான், இந்த ஸ்டேட்மெண்ட் லிட்டரலா எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துக்கிறான். அப்போ இட் இஸ் ஈஸி டு சி வாட் தோஸ் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் மிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட்டை லிட்டரலா எடுத்துக்கிட்டு எந்த சென்ஸுமே இல்லைங்கிறான். ரெண்டாவது குரூப்ல வந்து பார்த்தோன்னா போய்டிக் கான்டெக்ட் தெரியாம வந்து அவனா வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் பார்க்குறான். அப்போ ரெண்டுமே வந்து தப்பு தான். த லாசஸ் ஆஃப் த செகண்ட் குரூப் தோ தி அக்கௌண்டன்சி இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் ஆர் ஈக்குவலி லேம்டபிள், ரொம்ப வருத்தத்தக்கதா இருக்கு. அப்போ டு நாட் லுக் ஃபார் சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் போயட்ரி, லுக் ஃபார் சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபீலிங்ஸை கன்வே பண்ணுது. ரெண்டாவது, ஆல்வேஸ் ஃபிக்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், போயட்டிக் ஸ்டேட்மெண்ட் என்ன கான்டெக்ட், முக்கியமாக ஒரு போயட்டிக் கான்டெக்ட் வச்சு பாருங்க. இவ்வளவுதான் அவர் கொடுக்குற அட்வைஸ். அப்போ a temptation to discuss here some further intricacies of this shift of function may be resisted. இந்த இடத்துல வந்து அவர் இன்னும் வந்து இதை மீறி பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஐயர் சொல்றாரு, ஏற்கனவே எஸ்ஏ வந்து ரொம்ப வளவலான்னு போயிட்டு இருக்கு அண்ட் ஓவர்ஃப்ளோ. அதனால என்ன பண்ணுங்க, நான் சிலர்லாம் அப்பெண்டிக்ஸ்ல கொடுத்துருக்கேன் புக்ல, ப்ராக்டிகல் கிரெடிட்ஸ்ல அங்க போய் படிச்சுக்கோங்க. அண்ட் ஓவர்ஃப்ளோ இன்டு அப்பெண்டிக்ஸ் ஏ, which may serve as a kind of technical workshop for those who agree with me that the matter is important enough to be examined with pains will be the best solution. Of course இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப டீடைல்டா நுணுக்கமா படிக்கணும், பட் இந்த எஸ்ஏ வந்து அதுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி செக்ஷனுக்கு போறாரு. அப்ப சொல்றாரு, I am anxious to illustrate these distinctions from the protocols before tedium too heavily assails us. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், நீங்க டயர்டா இருப்பீங்க, அதனால அதுக்குள்ள வந்து நான் சில விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். It will be enough here to note that this subjugation of statement to emotive purpose has innumerable modes. அதாவது இலக்கியத்துல சென்ஸ் முக்கியம் கிடையாது, ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அவ்வளவுதான் எஸ்ஏல. அப்போ ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எப்படி ஆரம்பிச்சாரு, 10 டிஃபிகல்டிஸ் ஆரம்பிச்சாரு, 4 kinds of மீனிங்னு சொன்னாரு, சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு விமர்சனம் பண்றப்போ, முக்கியமா இலக்கிய விமர்சனம் பண்றப்போ, டு நாட் லுக் ஃபார் சென்ஸ். அதாவது அதான் என்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னு நீங்க கன்வே பண்ணாலும் அர்த்தம் மட்டுமே முக்கியம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா என்ன உணர்ச்சியை வந்து அந்த கவிஞர் வந்து சொல்ல விரும்புறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ a poet may distort his statements, தன்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படினாலும் பிரிச்சு போடலாம். He may make statements which have logically nothing to with the subject under treatment. எதை பத்தியும் பேசிட்டு இருப்பாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல வந்து என்ன ஃபீலிங் தான் முக்கியம் பார்க்கணும். He may by metaphor or otherwise, அந்த இடத்துல பண்ணுவாரு, திடீர்னு ஒரு கப்பலுக்கு ஓமை கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபிகரேட்டிவ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணலாம். Present objects for thought which are logically quite irrelevant. கவிதையில லாஜிக் பார்க்காத, அவ்வளவுதான். அந்த இடத்துல அதெல்லாம் ரிலவெண்ட், என்ன எமோஷன்கள் மட்டும் தான் முக்கியம். He may perpetrate logical nonsense. அப்போ ஒரு கவிஞன் வந்து என்ன பண்ணலாம், லாஜிக்லாம் ஒண்ணுமே நான்சென்ஸா எழுதலாம். Be as trivial or silly logically as it is possible to be, all in the interest of other functions of his language to express feeling. எல்லாம் எதுக்கு பண்றான், ஒரு உணர்ச்சியை கன்வே பண்றதுக்கு. or adjust tone or further his other intentions. இதெல்லாம் மாத்தி அவன் சொல்றான். If his success in these other aims justify him, அவன் ஒருவேளை வந்து அப்படி கன்வே பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோயேன், அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லது. No reader can validly say anything against him. அவன் நான்சென்ஸா பேசியிருக்கலாம், ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சியை கன்வே பண்ணிட்டான்னா அந்த ரைட்டரை நம்ம ரீடர் வந்து மன்னிச்சு விட்டுருவான். ஸோ கடைசி செக்ஷன் இந்த எஸ்ஏல எமோஷன் கிரிட்டிசிசம், அதாவது சப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து ஒரு நியூ கிரிட்டிக். அவர் வந்து ஒரு பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்துல உங்களோட சப்ஜெக்டிவ், உங்களோட பர்சனல் ஒப்பீனியனுக்கு இடம் கிடையாது. ரைட்டா? அந்த வேர்ட்ஸ் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். உங்களை பர்சனல் ஒப்பீனியன் ப்ரெஜுடைஸ்லாம் வந்து விமர்சனத்துல எடுத்து வரக்கூடாது. அது வந்து சப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம் ஆர் எமோஷன் கிரிட்டிசிசம். அப்ப அதுதான் சொல்றாரு, விமர்சனத்தில் இது தவிர்த்துருங்க, இதான் கடைசி அட்வைஸ். பட் தீஸ் இன்டைரக்ட் டிவைசஸ் ஃபார் எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங் த்ரூ லாஜிக்கல் irrelevance and nonsense
through statements not to be taken strictly, literally or seriously, though predominantly apparent in poetry or not peculiar to it. அதாவது இவ்வளவு சொன்னது வந்து சம பண்றாரு. கவிதையில வந்து சில நேரம் இரலவெண்டா இருக்கும், நான்சென்ஸா இருக்கும், அதை நீங்க லிட்டரலா சீரியஸா வந்து எடுத்துக்காதீங்க கவிதையில. அப்போ a great part of what passes for criticism comes under this head. அதாவது பொதுவா வந்து விமர்சனங்கிற பேர்ல வந்து சில பேர் பண்றானுங்கல்ல, அதெல்லாம் வந்து எமோஷன் கிரிட்டிசம் அந்த தலைப்புக்கள் தான் வருது. அவனோட விருப்பு வெறுப்பெல்லாம் தூக்கிக்கிட்டு விமர்சனத்தை வந்து தூக்கிட்டு வந்து வச்சிருப்பான், அது தேவையில்லை. அப்ப அவர் சொல்றாரு, it is much harder to obtain statements about poetry. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கவிதைனா என்ன, உடனே வேர்ட்ஸ்வொர்த் ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாரு இல்லையா, உங்களுக்கு ஃபேமஸா தெரியும். ஸோ வேர்ட்ஸ்வொர்த்தோட ப்ரிஃபேஸ், ஒரு சின்ன கேள்வி, ப்ரிஃபேஸ் ஃபர்ஸ்ட் எந்த எடிஷன்ல பப்ளிஷ் ஆச்சு தெரிஞ்சா சொல்லுங்க. அது வந்து வேர்ட்ஸ்வொர்த் வந்து தன்னோட லிரிக்கல் பேலன்ஸ் எந்த எடிஷன் வந்து அதோட ப்ரிஃபேஸ், அந்த ப்ரிஃபேஸ்ல அவர் சொல்றாரு, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் ரிகலெக்டட் இன் ட்ராங்குலிட்டி அப்படின்னு கவிதையை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இதே போல பல பேர் வந்து விமர்சனம் பண்றாங்க, கவிதை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பல பேர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆனா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலா தான் இருக்க தவிர ஒரு அப்ஜெக்டிவா இல்ல. than expressions of feelings towards it and towards the author. Very many apparent statements turn out on examination to be only these disguised forms, indirect expressions of feeling, tone and intention. அதாவது இவங்க சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஏதோ மறைமுகமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பற்று, அவங்க வந்து கவிதையை ரசிக்கிறாங்க, அதனால ஏதோ ஒன்று சொல்றாங்களே தவிர அப்ஜெக்டிவா இல்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா ஏசி பிராட்லியோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏசி பிராட்லி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிக். அவரோட முக்கியமான புக் வந்து ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடி. அப்ப இந்த புக்ல வந்து சொல்றாரு அவரு, ஐ மீன் ஏசி பிராட்லி வந்து கவிதையை பத்தி என்னன்னு சொல்றாரு, போயட்ரி இஸ் எ ஸ்பிரிட். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம், இது வந்து அவர் ஏன் சொன்னாரு, இது வந்து ஒரு எமோஷனல் கிரிட்டிசிசம். இந்த இடத்துல ஸ்பிரிட்னா என்ன, ஸ்பிரிட்னா குடிக்கிறதுன்னு வச்சுக்கலாமா, இல்லைன்னா ஆவின்னு வச்சுக்கலாமா, இல்ல ஒரு உணர்ச்சின்னு வச்சுக்கலாமா, இந்த இடத்துல என்ன அவர் வந்து கவிதை வந்து எப்படி டிஃபைன் பண்றாரு, இது அர்த்தம் மட்டும் தான் இருக்கு, இது வந்து எமோஷனல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்ற. இதே போல விமர்சனத்தை தவிர்க்கணும். அதே போல இன்னொன்னு சொல்றாரு, ஒருத்தர் டாக்டர் மெக்கைல். இப்ப நாளைக்கு வந்து இது கேள்வியா வரலாம். இப்போ ஒருவேளை வந்து நம்மளுக்கு வந்து இந்த எஸ்ஏல வந்து கேள்வி எடுக்கணும்னு சொன்னா, யார் வந்து போயட்ரி இஸ் எ ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம் பிராட்லி. இது வந்து அப்படியே எஸ்ஏல இருக்கு, அப்படியே இது வந்து கோடு போட்டு ஒரு கேள்வி கேட்கலாம், who remarked poetry is a spirit அப்படின்னு கேட்கலாம். அதே போல இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கேள்வியா கேட்கலாம். டாக்டர் மெக்கைல் எம்ஏசி கேஏஎல் இன்னொரு லிட்டரரி கிரிட்டிக், அவரு பாருங்க கவிதை என்னன்னு சொல்றாரு, that it is a continuous substance or energy whose progress is immortal. கவிதை அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து அதோட எனர்ஜி வந்து கம்மியாகாதான், அதுக்கு அழிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குமா, அதான் கவிதை. இது என்ன இது, இப்படிலாம் டெஃபினிஷன் எழுதலாமா, இது விமர்சனமான அவர் கேட்கிறார். அப்போ ஐயரிட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இதே போல ஸ்டேட்மெண்ட்ஸ் பிராட்லி இது மெக்கைல் வந்து பாத்தீங்கன்னா eminent examples that I have made use of elsewhere, so curious that I need no apology for referring to them again. இதை பல இடத்துல நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துலயும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயர் ரிச்சர்ட்ஸ் இன்னொரு முக்கியமான புக்கு பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம். அதுலயும் பாத்தீங்கன்னா இது போல சின்ன சின்ன செக்ஷன்ஸ் வந்து அவர் பேசுறாரு, ரைட்டா. முக்கியமா 2 uses ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு எஸ்ஸே இருக்கு இந்த புக்ல. 2 uses, ஒன்னு வந்து சயின்டிபிக் யூஸ், அங்க வந்து ஸ்டேட்மெண்ட், ஒன்னு வந்து இங்க வந்து கவிதையில யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஒன்னு வந்து சயின்டிபிக் யூஸ், ஒன்னு வந்து போய்டிக் யூஸ். ஸோ போய்டிக்ல வந்து ஃபீலிங்க்கு, அங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. 2 uses ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே வந்து என்ன அதோட ஜிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க அப்புறம் செக் பண்ணி பாருங்க. அது வந்து பிரின்சிபல் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம்ல அவர் சொல்றாரு. ஸோ ஃபைனலா அந்த எஸ்ஸே எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Remembering them, we may be more ready to apply to the protocols every instruments of interpretation we possess. So இதெல்லாம் நீங்க தெரிஞ்சதுன்னா அப்போ சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன், இதுதான் வந்து 4 types of meaning. அப்போ நீங்க வந்து கவிதையில வந்து வெறும் அர்த்தத்தை மட்டும் தேடக்கூடாது, சம்டைம்ஸ் நான்சென்ஸா இருக்கும், ஃபீலிங் வந்து டாமினண்டா இருக்கும் லிட்டரேச்சர்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க விமர்சனம் தப்பா இருக்காது. ஆனா கிரிட்டிசிசம்ல வந்து எமோஷன் எடுத்து வரக்கூடாது. So may we avoid, if possible, in our own reading of the protocols, those errors of misunderstanding, அதை தவிர்த்துருங்க, which we are about to watch being committed towards the poem. இதுதான் வந்து பல பேர் வந்து கவிதையில விமர்சனம் சொல்லிட்டு இந்த தப்பை தான் பண்றாங்க, அதை நீங்க தவிர்க்கணும். அதுக்காக தான் இந்த 4 kinds of meaning நான் எஸ்ஸே எழுதுறேன்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இது இன்னொரு எஸ்ஸே, இன்னொரு புக், த மீனிங் ஆஃப் மீனிங் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. யாருன்னா ஐயர் ரிச்சர்ட்ஸ்.
யார் கூடனா சிகே ஆக்டன். இந்த ஆக்டன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் பேசிக் இங்கிலீஷ் அப்படின்னு நெட் வராரு. அதாவது ஃபாரினர்ஸுக்கு வந்து பேசிக் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் வந்து அவர் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு சின்ன கேள்வி நாளைக்கு கண்டுபிடிங்க. இந்த சிகே ஆக்டனும் சேர்ந்து ஐஏ ரிச்சர்ட்ஸும் சேர்ந்து அந்த பேசிக் இங்கிலீஷ்ல எத்தனை வார்த்தை தெரிஞ்சா போதும்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு வார்த்தை நீங்க தெரிஞ்சா போதும்பா, இங்கிலீஷ் வந்து நீங்க சாதாரண கான்வர்சேஷனுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிகே ஆக்டன் சொல்றாரு. அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? ஸோ இதோட வந்து இந்த கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்றோம். ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, எஸ்ஏ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் இருக்கோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் கிரிட்டிசம் பத்தி ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கிரிட்டிசம் என்ன பண்ணலாம், ஒன்னு ஐஏ ரிச்சர்ட்ஸ் கொடுக்கலாம், ஐஏ ரிச்சர்ட்ஸ் இன்னொரு எஸ்ஏ கொடுக்க போறாங்க, இல்ல நியூ கிரிட்டிசம்ல இருந்து வேற ஏதாவது ஒரு எஸ்ஏ வரப்போகுது. ரைட்டா? அப்போ சிலபஸ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற சிலபஸ் நீங்க தரவா படிச்சாலே ஒரு கிரிட்டிசம் மேல இருக்கிறது பயம் போயிடும். நாளைக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு எஸ்ஏ கொடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. ஒரு நாள் இப்ப அகாடமில ஜாயின் பண்ணி ஒரே நாள் அந்த எஸ்ஏ முடிச்சிட்டு போறோம். லைன் பை லைன் படிச்சுட்டா அன்னைக்கு ஒரு நாள்ல அந்த எஸ்ஏ வந்து முடிஞ்சிடும், பயம் போயிடும். அதனால கிரிட்டிசம் பார்த்து தயவு செய்து பயப்படாதீங்க. பொதுவா வந்து இதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டிஆர்பில நம்ம அதிகமா பயப்படுறது லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் தியரி இல்ல கிரிட்டிசம், இதான் பயப்படுவோம். ஸோ நீங்க இதை மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈஸியா வந்து சம்மரிஸ் கிடைக்கும், டெக்ஸ்ட் கிடைக்கும். ஆனா இதுல டெக்ஸ்டே கிடைச்சாலும் படிக்க முடியாத இருக்கும். ஸோ அகாடமி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் பொதுவா. ஏன்னா அந்த பயம் போயிடும். லிங்குவிஸ்டிக்ஸ் அவ்வளவுதானே சரி. ஸோ இந்த 2 யூனிட்ல ஸ்ட்ராங். சில பேர் வந்து இதை விட்டுட்டு போய் பரிச்சனை எழுதியிருக்காங்க, ஃபெயிலா போயிருக்காங்க. ஸோ அதனால இந்த 2 யூனிட்டுக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பில் நம்ம இதுல வந்து வினிதா அப்படிங்கிற வந்து ஸ்டேட் 6th எடுத்திருந்தாங்க. அவங்க சொன்னது அதுதான், கிளாஸ் நடந்தா அதை அன்னைக்கே முடிச்சு விட்டுருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏ போயிட்டு நீங்க பிரிண்ட் வச்சிருந்தீங்கன்னா, பிரிண்ட் காப்பி வச்சிருந்தாலோ இல்ல இங்கேயே பாத்தீங்கன்னா வரி வரியா பார்த்தாச்சு. இதை 100 வாட்டி படிச்சீங்கன்னா என்ன இவ்வளவு நேரம் பார்த்தோம், இவ்வளவு பெரிய எஸ்ஏ. சிம்பிளா சொல்ல போனா 4 kinds of meaning. அது வந்து ஒரு 4 கான்டெக்ட்ல பார்த்தாரு. கடைசியில வந்து சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னாரு, எமோஷன் கிரிட்டிசம் என்னன்னு சொன்னாரு, அவ்வளவுதான் எஸ்ஏ ஓவர். ஸோ அப்புறம் வந்து எஸ்ஏல பாயிண்ட் பண்ண யார் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, பிராட்லி என்ன சொன்னாரு, மெக்கேல் என்ன சொன்னாரு. ஸோ உள்ள வந்து யாரோட எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த லைன் போட்டு கேட்டாலும் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அப்படி கொஸ்டின் வந்தாலும் சொல்லலாம், லாஜிக்ல வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஸோ வில் சி டுமாரோ. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எஸ்ஏ நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து கிரிட்டிசம் மேல இருக்கிற பயம் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். சரியா? தேங்க்யூ ஸோ மச். வில் சி டுமாரோ. நாளைக்கு பார்ப்போம்.